முதலில் மேஷராசியை எடுத்துக்கொள்வோம். அதாவது இந்த மேஷராசிக்கு ஒரு பக்கம் திருக்கணித பிரகாரம் 7.5 சனி என்பது தொடங்கி விட்டது. இருந்தாலும் இந்த ஒரு மைனஸ் பாயிண்டை முறியடிப்பதற்கு ஏராளமான பிளஸ் பாயிண்ட் இவர்களுக்கு வரிசையாக காத்திருக்கிறது. என்ன அப்படின்னா, அவருடைய குழந்தைகள் மூலமாகவும், அவருடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட நபர்கள் மூலமாகவும், அவருடைய லைஃப் பார்ட்னர் மூலமாகவும் அவர்களுக்கு தொழில் ஏற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு பக்கத்தில், பிறகு இந்த கூட்டணி வரிசையாக இவர்களுக்கு லாபத்தில். அதனால் இதுல இவங்களுக்கு என்னென்னலாம் தடை இருந்ததோ அந்த தடையெல்லாம் தவிடுபொடி ஆக்கக்கூடிய திக்பலம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் தசம கேந்திரத்தில் ராசியாதிபதி உச்சம். குறிப்பா இந்த ரியல் எஸ்டேட், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் அபிவிருத்தி. சார், லைஃப் பார்ட்னருக்கு வேலை கிடைக்கல சார், லைஃப் பார்ட்னருக்கு பிஸ்னஸ் அமையல சார், வாய்ப்புகள் வருது, கதவை தட்டுகிறது, ஆனால் கை கெட்டினது எதுவுமே எனக்கு வாய் கெட்டவில்லை சார் என்று யாரெல்லாம் வருத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த பிப்ரவரி மாதத்துக்குண்டான பலன்களை விவரமாக பார்ப்போம். முதலில் மேஷராசியை எடுத்துக்கொள்வோம். அதாவது இந்த மேஷராசிக்கு ஒரு பக்கம் திருக்கணித பிரகாரம் 7.5 சனி என்பது தொடங்கி விட்டது. இருந்தாலும் இந்த ஒரு மைனஸ் பாயிண்டை முறியடிப்பதற்கு ஏராளமான பிளஸ் பாயிண்ட் இவர்களுக்கு வரிசையாக காத்திருக்கிறது. என்ன அப்படின்னா, கூட்டமாக ஒரு 4 கிரகங்கள் இவர்களுக்கு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு வரப்போகிறது. இதுல தனிப்பட்ட முறையில் பார்த்தோமே என்றால், மேஷராசி நபர் அவர் மூலமாகவும், அவருடைய குழந்தைகள் மூலமாகவும், அவருடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட நபர்கள் மூலமாகவும், அவருடைய லைஃப் பார்ட்னர் மூலமாகவும் அவர்களுக்கு தொழில் ஏற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு பக்கத்தில், பிறகு இந்த கூட்டணி வரிசையாக இவர்களுக்கு லாபத்தில். அதனால் ஒரு மைனஸ் பாயிண்டை முறியடிப்பதற்கு ஓப்பனா சொன்னா ஒரு 5 பிளஸ் பாயிண்ட் இவர்களுக்கு தயாராக இருக்கிறது அப்படின்னு கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல தொழில் இவர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வேகமாகவும் விவேகமாகவும், இதுல இவங்களுக்கு என்னென்னலாம் தடை இருந்ததோ அந்த தடையெல்லாம் தவிடுபொடி ஆக்கக்கூடிய திக்பலம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் தசம கேந்திரத்தில் ராசியாதிபதி உச்சம் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல், ஏதோ ஒரு பொருள் வாங்கினா இன்னொரு பொருள் ஃப்ரீ அப்படின்னு சொல்வதை போல் இவர்களுக்கு பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய புத்திரஸ்தானத்தை சூரியன் என்ற கிரகமும் 10ஆம் இடத்தில் திக்பலம் பெறுகிறது. இப்ப இந்த கூட்டணி 11ஆம் இடத்திற்கு லாபம் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அது லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு விதியில் மாட்டுகிறது. அதனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தி, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மேலும் லாபம். குறிப்பா இந்த ரியல் எஸ்டேட், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் அபிவிருத்தி. சார், லைஃப் பார்ட்னருக்கு வேலை கிடைக்கல சார், லைஃப் பார்ட்னருக்கு பிஸ்னஸ் அமையல சார், வாய்ப்புகள் வருது, கதவை தட்டுகிறது, ஆனால் கை கெட்டினது எதுவுமே எனக்கு வாய் கெட்டவில்லை சார் என்று யாரெல்லாம் வருத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பிரமாதமான ஒரு ஜாக்பாட்டாக கோச்சார பிரகாரம் இதனை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும். அதாவது ஒரு கடனை வாங்கினாலும் புத்திசாலித்தனமாக அந்த கடனை வாங்குவது. அது என்ன சார் புத்திசாலித்தனமான கடன் அப்படின்னா, தேவையில்லாத கடனில் எல்லாம் போய் சிக்காமல் ஒரு அரசாங்கத்தில் ஒரு அனுமதிக்கப்பட்ட இடத்தில் கம்மியான ஒரு இன்ட்ரெஸ்டில் ஒரு கடனை வாங்கி நிறைய தேவையில்லாத பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதன் மூலமாகவும் அந்த கடனில் நமக்கு வந்த அந்த ஒரு தொகையை வைத்து பல மடங்கு லாபம் எடுத்து
ஒரு நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பாக அடைய முடியும். வருடாந்திர கிரகத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர்களுக்கு குரு வக்கரம் அப்படிங்கிறது எப்படியாவது அந்த இழந்த செல்வத்தை, இழந்த பாக்கியத்தை நாம் எங்கெல்லாம் கோட்டை விட்டோமோ அங்கெல்லாம் கொடிகட்டி பறக்கக்கூடிய அமைப்பு. ஸோ 24/7 இவர்கள் மனதளவில் உடலளவில் உழைத்து கொண்டுதான் இருப்பார்கள். இப்போ இந்த குரு பகவான் இவர்களுக்கு லாபத்தை பார்ப்பதனால் லாபத்தில் 5 கிரகம். இதுல இன்னும் கணக்கு போட்டு பார்த்தோம்னா பிப்ரவரி 14, 15, 16 தேதியில சந்திரனும் கும்பமனைக்கு வரும் பொழுது லாபத்தில் மொத்தம் 6 கிரகங்கள் அமர்ந்திருக்கும். இதுல இந்த கூட்டணிக்கு அப்படியே குரு பார்வைங்கிறது பார்த்தோம்னா குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம், சிவராஜ யோகம், இந்த மாதிரி நிறைய சுப யோகங்கள் கோச்சாரத்தில் இவர்களுக்கு காத்திருக்கிறது. 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தில் கேது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவங்களுடைய நெகட்டிவ், அவங்களுடைய ஒரு கெடுதலான ஃப்ரெண்ட்ஷிப், அவங்களுடைய கெடுதலான பழக்க வழக்கங்கள், இது அனைத்திலும் தவிடுபொடியாக்கி விட்டு குழந்தைகளுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கும். குழந்தைகள் கோயிலுக்கு போறேன்னு சொல்லுவாங்க, குழந்தைகள் ஜெபம் பண்றேன்னு சொல்லுவாங்க, குழந்தைகள் தியானம் பண்றேன்னு சொல்லுவாங்க. சார் இதெல்லாம் கேட்கறதுக்கே நல்லா இருக்கே, நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவான் இப்போ சுக்கிரனுடைய பூர நட்சத்திரத்தில் இருக்கிறார். இப்போ சுக்கிரன் குறிகாட்டக்கூடிய கேளிக்கைகள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், இதுல எல்லாம் ஏதாவது ஒரு சின்ன நெருடல் அப்படின்னா ஒரு தோல்வி, ஒரு அவமானம் அப்படிங்கிறது ஏற்பட்டு அதற்கு பிறகு குழந்தைகளுக்கு ஒரு தெளிந்த ஞானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இதுல பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா லாபஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் ராகுவுடன் சேரும் பொழுது ராகு 10 தலை ராவணனாக மாறிவிடுவார். அவர் லாபஸ்தானம், அது பாதகஸ்தானமாக இருந்தாலும் அவரால் பாதகத்தை கொடுக்க முடியாது. இப்போ ராகுவிற்கு பகை கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் செவ்வாயும் அங்கு சேர்ந்தாலும் இதெல்லாம் இங்கு வாலாட்ட முடியாது. என்ன காரணம்னா இந்த கூட்டணிக்கு பூரணமாக குருவின் பார்வை, பாக்யாதிபதியின் பார்வை. அப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் மேஷராசி மேன்மை அடையக்கூடிய காலகட்டம். குறிப்பா இதுல மேஷராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய கணவனை குறிகாட்டக்கூடிய சுக்கிரனா இருந்தாலும் சரி, செவ்வாயா இருந்தாலும் சரி, எல்லாமே குரு பார்வையில் லாபத்தில் மேன்மையில் இருக்கிறது. இப்போ கண்டிப்பா உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஒரு மேன்மை அப்படிங்கிறது உண்டு. மேஷராசியில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 11ஆம் இடம் அப்படின்னு சொல்வதே நினைத்த காரியத்தில் வெற்றி. அது என்னென்ன காரியம்னு எடுத்துக்கிட்டோம்னா இடம் பூமியை குறிகாட்டக்கூடிய 4ஆம் வீடு, குழந்தைகளை குறிகாட்டக்கூடிய 5, கடனை குறிகாட்டக்கூடிய 6, லைஃப் பார்ட்னரை குறிகாட்டக்கூடிய 7, இதற்கு பாக்யாதிபதியின் பார்வை, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, ஒரு பூரணமான நிம்மதியும் சமாதானமும் கண்டிப்பாக ஏற்படும். மாணவர்களை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா புத்தி காரகன் புதன் லாபத்தில். அப்போ உங்களுடைய புத்திக்கு, உங்களுடைய திறமைக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு லாபம், நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அதற்குண்டான வாய்ப்பு, அமைப்பு, சந்தர்ப்பம், சூழ்நிலை, இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். இந்த மாதம் பொதுவாகவே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா மகா கணபதி வழிபாடு, துர்கா வழிபாடு கண்டிப்பாக ஒரு நல்ல மேன்மையை கொடுக்கும். இப்ப நாம் இவ்வளவு நேரம் சொன்ன பலன்கள் எந்த கிரகங்களின் மாற்றங்களை வைத்து அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி புதன் என்ற கிரகம் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் உங்களுக்கு லாபத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் 11ஆம் இடத்தில். மாசி மாதம் அப்படிங்கிறது பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி சூரியன் என்ற கிரகமும் லாபத்துக்கு வருகிறார். பிப்ரவரி 23 உங்க ராசியாதிபதி செவ்வாயே லாபத்தில் லாபத்தை கோச்சார ரீதியாக உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார். இதுல என்ன ஒரே ஒரு பாயிண்ட் அப்படின்னா லாபஸ்தானத்தில் 3ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி,
11ஆம் வீட்டில். அப்போ இதெல்லாமே காம திரிகோணத்தில் வருகிறது, காற்று ராசியில் வருகிறது. உங்களுடைய வயதை அனுசரித்து, உங்களுடைய சூழ்நிலையை அனுசரித்து உங்களுக்கு ஒரு வலை வீசப்படும். அது காதல் வலையாக இருக்கலாம், காம வலையாக இருக்கலாம், இல்ல வயதில் மூத்த நபர்களுக்கு முதலீடு சம்பந்தப்பட்ட ஒரு மோசடி வலையாக இருக்கலாம், இல்ல வெளிநாட்டு பயணம் சம்பந்தப்பட்ட ஒரு வலையாக இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு இடத்தில் உங்களை சிக்க வைப்பது போன்ற ஒரு வலையாக இருக்கலாம். ஆனா இந்த வலையிலெல்லாம் இந்த மீன் சிக்குமா? கண்டிப்பாக சிக்காது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு குரு பகவானின் பார்வை அப்படிங்கிறது உங்களை ஒரு கவச்சம் போல் பாதுகாக்கிறது. வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு, மகான்கள் வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நாம் பார்த்த பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் உண்டான பலன்கள். அவரவர் பலன்களை துல்லியமாக பார்ப்பதற்கு ஜனனகால ஜாதகத்தில் உள்ள துவாதச பலன்களை நாம் தசா, புத்தி, அந்தரம், பிராணன், ஆட்டம், சூட்சுமம் என்ற வகையில் கணிதம் செய்ய வேண்டும். இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பாதகஸ்தானமாகவும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரிஷபத்திற்கு மகரம் என்பது பாதகஸ்தானத்தில் வருகிறது. இப்போ இனிமே என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்களுக்கு தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் பலம் பெறுகிறது. அதுல 2 கிரகத்துக்கு திக்பலம். இந்த இடம் விற்கணும், பூமி விற்கணும், அதன் மூலம் எங்களுக்கு ஆதாயம் வரணும், அந்த ஆதாயத்தை வைத்துத்தான் நான் கடனை அடைக்க முடியும். வயதை அனுசரித்து அதில் வரக்கூடிய லாபத்தை வைத்துத்தான் என்னுடைய குழந்தைகளுக்கோ, இல்லை என்னுடைய லைஃப் பார்ட்னருக்கோ, இல்லை என்னுடைய அம்மாக்கோ, இல்லை என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னருக்கோ ஏதோ ஒரு ப்ளஸ் பாயிண்டை என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு யாரெல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கோச்சாரத்தில் இதுதான் ஒரு ஜாக்பாட். அவர் என்ன பண்ணுவாருன்னா நிறைய கடன்களை சுருக்கி விடுவார். அப்ப கேது என்ன பண்ண போறாரு? சுக்கிரனுடைய நட்சத்திரம், சுக்கிரன் உங்க ராசியாதிபதி. அப்போ உங்களுடைய வயதை அனுசரித்து சுக்கிரன் எந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் சேட்டை செய்ய போறீர்கள். அது ஒரு நடுவயது நபரா இருந்தா அது காதல் போன்ற விஷயங்களை குறிகாட்டும். இல்ல வயதில் மூத்த நபர்களாக இருந்து ரிஷபராசிக்கு பலன் சொல்றதுக்கு ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு 4 கிரகங்கள் இவர்களுக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு போவதற்கு தயாராக இருக்கிறது. இதுல என்னன்னா புதன் சுக்கிரன் கூட்டணி இவர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் இது நாள் வரை இருந்தாலும் இது ஒரு பாதகஸ்தானமாகவும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரிஷபத்திற்கு மகரம் என்பது பாதகஸ்தானத்தில் வருகிறது. இப்ப இனிமே என்ன நடக்கும் அப்படின்னா இவங்களுக்கு தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் பலம் பெறுகிறது. அதுல 2 கிரகத்துக்கு திக்பலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வருகிறது. இப்போ 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இவர்களுக்கு இந்த கூட்டணியானது கண்டிப்பாக தொழிலில் ஒரு பிரமாதமான ஒரு ஜாக்பாட்டை ஏற்படுத்தும். இது இவங்களுக்கு மட்டும்தான் ஏற்படுத்துமா அப்படின்னு பார்த்தா மொத்த குடும்பத்துக்கே ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா இவங்க லைஃப் பார்ட்னரை குறிகாட்டக்கூடிய செவ்வாய்க்கும் திக்பலம், இவங்களுடைய குழந்தைகளை குறிகாட்டக்கூடிய புதனுக்கும் திக்பலம். இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இவங்களுக்கு இவங்களுடைய லைஃப் பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர் மூலமாக ஆதாயம், இவர்கள் மூலமாக அவர்களுக்கும் ஆதாயம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இதையும் தவிர நிறைய கடனிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்பு. ஏன்னா இங்கு 5ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் சேர்ந்து 10ஆம் வீட்டில் அமர்கிறது. அப்போ கடனிலிருந்து வெளியே ஒரு பிளஸ் அப்படிங்கக்கூடிய அமைப்பு. இந்த இடம் விற்கணும், பூமி விற்கணும், அதன் மூலம் எங்களுக்கு ஆதாயம் வரணும், அந்த ஆதாயத்தை வைத்துத்தான் நான் கடனை அடைக்க முடியும். வயதை அனுசரித்து அதில் வரக்கூடிய லாபத்தை வைத்துத்தான் என்னுடைய குழந்தைகளுக்கோ, இல்லை என்னுடைய லைஃப் பார்ட்னருக்கோ, இல்லை என்னுடைய அம்மாக்கோ, இல்லை என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னருக்கோ ஏதோ ஒரு ப்ளஸ் பாயிண்டை என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு யாரெல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கோச்சாரத்தில் இதுதான் ஒரு ஜாக்பாட் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம்.
இதுல ராகு பகவான் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, புதன் சுக்கிரன் கூட்டணியுடைய பவரை நன்றாக எடுத்துக்கொண்டு இவருக்கு திரிகோணத்தில் இருக்கக்கூடிய ரிஷபத்துக்குண்டான லாபாதிபதி குருவின் பலனையும் சேர்த்து வாங்கி கொள்கிறார். அப்போ தொழில்ல நிறைய வாடிக்கையாளர்கள் உங்களை நோக்கி விதவிதமான வாடிக்கையாளர்கள் வருவார்கள். புத்திசாலித்தனமாக நல்ல கிளையண்ட், நல்ல பே மாஸ்டர் யார் என்று நீங்கள் தான் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கிளைண்ட் வரும் பொழுது அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ப்ராடக்ட், ஸ்டாக்கு, கான்செப்ட் இல்லைன்னா சர்வீஸ், இந்த மாதிரி அனைத்து விஷயங்களையும் நீங்கள் தான் வைத்து கொள்ள வேண்டும். ரொம்பவும் புத்திசாலித்தனமா பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு காலகட்டங்களில் நீங்க எடுக்கக்கூடிய அந்த ஆர்டர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த என்கொயரிஸாக இருந்தாலும் சரி, ஒரு ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட், லாபம் அப்படிங்கிறத ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா, இந்த கூட்டணி அமர்ந்திருக்கக்கூடிய ராசியாதிபதி சாட்டர்ன் உங்களுக்கு 11 லாபத்தில், அப்போ வீடு கொடுத்த கிரகம் உங்களுக்கு லாபத்தில், 10ஆம் வீட்டுக்கு குருவின் பார்வை. இப்போ இந்த சாட்டர்ன் அப்படின்னாவே ஒரு லாங் டேர்ம், இன்னைக்கு ஆரம்பிச்சோம் நாளைக்கு முடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு தொலைநோக்கு பார்வை எல்லா விஷயத்திலும், குறிப்பா இந்த மீடியா சம்பந்தப்பட்ட, ஊடகம் சம்பந்தப்பட்ட, இந்த ராசியாதிபதி சுக்கிரனுக்கு உண்டான இன்டீரியர் டெக்கரேஷன், ஃபேஷன் டிசைனு, மாடலிங், யோகா, இந்த மாதிரி துறைகள்ல இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பிரமாதமாக புத்திசாலித்தனத்தையும் வெளிப்படுத்துவார்கள். அவர்களுடைய பொலிவு, அந்த கிரேஸ், அந்த ஒரு எனர்ஜி, இதன் மூலம் பலரை தங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு ஏற்படும். இந்த பக்கத்துல எனக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஆர்டர் வரணும், எனக்கு அரசாங்கத்திலேருந்து ஒரு பேமெண்ட் வரணும், அது வந்தால் தான் என் ப்ராடக்டோ என் கான்செப்டோ இன்னைக்கு எடுபடும் அப்படின்னு யாரெல்லாம் ஏங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கதவு திறக்கும். இதில் குறிப்பாக பார்த்தோம்னா பிப்ரவரி 17, 18 தேதியிலலாம் இவர்களுக்கு இந்த கூட்டணியில் 6 கிரகங்கள் இருக்கும். அப்போ 10ஆம் வீடு தொழில் ஸ்தானத்தில் திரும்பவும் 6 கிரகம்லாம் எப்போ வரும்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா சந்திரன் இது காலகட்டங்களில் இங்கே வரும்பொழுது இவங்களுக்கு குறிப்பா இவங்களுடைய சகோதரம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், இல்ல வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் சரி, அது ஒரு ஆதாயம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இதையும் தவிர இவர்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இவர்களுடைய ராசியாதிபதி நட்சத்திரத்தில் இருப்பதனால் அவர் என்ன பண்ணுவாருன்னா நிறைய கடன்களை சுருக்கி விடுவார். அப்ப கேது என்ன பண்ண போறாரு, சுக்கிரனுடைய நட்சத்திரம், சுக்கிரன் உங்க ராசியாதிபதி. அப்போ உங்களுடைய வயதை அனுசரித்து சுக்கிரன் எந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் சேட்டை செய்ய போறீர்கள், அது ஒரு நடுவயது நபரா இருந்தா அது காதல் போன்ற விஷயங்களை குறிகாட்டும். இல்ல வயதில் மூத்த நபர்களாக இருந்தால், ஏன்னா இங்க சுக்கிரன் 6ஆம் வீடுங்கிறதுனால கடன் சம்பந்தப்பட்ட விஷயம், இல்ல பினான்சியல் முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயம், இல்லைன்னா இந்த நல்ல உணவு சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல இருக்கக்கூடிய தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் கட் பண்ணி விடுவார். இதனால நிறைய அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ், நெகட்டிவ் எக்ஸ்பென்சஸ், டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனுடன் மேலும் கண்டிப்பாக முன்னேற முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதாவது இது நாள் வரை உங்களுக்கு பாதகஸ்தானத்தில் எவ்வளவோ கிரகங்கள் உங்களை போட்டு வறுத்தெடுத்து கொண்டிருந்தது. ஆனால் இனி அதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் இதெல்லாமே உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் தான் அமர்கிறது. ரிஷபராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய்க்கு திக்பலம், குருவின் பார்வை, இதற்கு குரு மங்கள யோகம் அப்படின்னு பேரு. அப்போ கணவனால் மங்களம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸை நாம் எடுத்துக்கொண்டால், இவர்களுக்கு 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கண்டிப்பாக இவர்கள் எந்த விஷயத்தை நடத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதற்குண்டான ஒரு பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்குண்டான சந்தர்ப்பம், சூழ்நிலை
இப்போ உங்களுடைய ஆம்பியன்ஸை பொறுத்து நீங்கள் ஏதாவது ஒன்று விற்கணும், செட்டில் பண்ணணும், இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளணும், இல்லை வம்பு வழக்கிலிருந்து வெளியில வரணும் அப்படின்னா கோச்சாரத்தில் இது ஒரு கோல்டன் பீரியட். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராசியாதிபதியுடன் உங்களுக்கு புத்தி காரகன் புதன் சேர்க்கை. அப்போ உங்களுடைய புத்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆக்கப்பூர்வமான சப்ஜெக்ட் ஓரியன்டான விஷயங்களைத்தான் தேடி பயணிக்கும் அப்படிங்கிறதை தீர்க்கமாக நம்மளால் சொல்ல முடியும். இதில் தேவையான விஷயங்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா இந்த கூட்டணி இருக்கக்கூடியது காற்று ராசியில். அப்போ காற்றுங்கிறது நீங்க இந்த இன்டர்நெட் டெக்னாலஜி எல்லாம் குறிகாட்டுகிறது. இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் கொட்டி கிடக்கிறது. நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நாம் எடுத்துக்கொள்வோம். தேடி தேடி பார்த்தாலும் ரிஷபராசிக்கு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்வதற்கு வேறு எதுவுமே இல்லை. வருடாந்திர கிரகங்கள் குரு 2ஆம் இடத்தில், லாபஸ்தானத்தில் இவர்களுக்கு சாட்டான், ஜீவனத்தில் ராகு. வழிபட வேண்டிய தெய்வம் திங்கட்கிழமைகளில் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மகா கணபதி வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இப்பொழுது நாம் இவ்வளவு நேரம் பார்த்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொள்வோம். ராசியில் குரு அப்படிங்கிறது ஜென்ம குரு, வன்ம குரு அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. ஆனா இந்த குரு வக்ரம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இவர்களுக்கு ஒரு விதத்துல பிளஸ் பாயிண்ட் தான். என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இப்போ அந்த ஜீவனம், கலத்தரம், லைஃப் பார்ட்னர், இழந்த செல்வத்தை பெறுவது, இதற்காக அயராமல் உழைத்து கொண்டே இருப்பது, அதுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேன்மை அடைந்து கொண்டே வருவது, நிறைய விஷயங்கள் இது நாள் வரை இவர்கள் எதிர்பார்த்து ஏமாந்து போனார்கள். இப்போ இவர்களுக்கு ராசியாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமான சுக்கிரன் இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பிச்சு ஒரு 6 நாட்களுக்குள்ளாகவே இவர்களுக்கு அந்த பாக்கியஸ்தானத்தில் வந்து அமர்கிறது. சார் இது பாதகஸ்தானமும் தானே சார் அப்படின்னு நீங்கள் கேட்டாலுமே அந்த இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறது. 9ஆம் இடம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. மிதுனராசிக்கு பலன் சொல்றதற்கு காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா இவர்களுக்கு ராசியில் குரு அப்படிங்கிறது ஜென்ம குரு, வன்ம குரு அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. ஆனா இந்த குரு வக்ரம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இவர்களுக்கு ஒரு விதத்துல பிளஸ் பாயிண்ட் தான். என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இந்த குரு குறிகாட்டக்கூடிய தனகாரகன். அப்போ இங்க குரு ஜீவனாதிபதியாக வருகிறார். அவர் தான் கலத்திரஸ்தானத்துக்கு அதிபதியாக வருகிறார். அப்போ அந்த ஜீவனம், கலத்திரம், லைஃப் பார்ட்னர், இழந்த செல்வத்தை பெறுவது, இதற்காக அயராமல் உழைத்து கொண்டே இருப்பது, அதுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேன்மை அடைந்து கொண்டே வருவது, நிறைய விஷயங்கள் இது நாள் வரை இவர்கள் எதிர்பார்த்து ஏமாந்து போனார்கள். ஆனா இந்த மாதத்தில் அதற்குண்டான வாய்ப்பு கண்டிப்பாக இல்லை. ஏன் அப்படின்னா, இப்ப இவர்களுக்கு ராசியாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமான சுக்கிரன் இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பிச்சு ஒரு 6 நாட்களுக்குள்ளாகவே இவர்களுக்கு அந்த பாக்கியஸ்தானத்தில் வந்து அமர்கிறது. சார் இது பாதகஸ்தானமும் தானே சார் அப்படின்னு நீங்கள் கேட்டாலுமே அந்த இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறது. 9ஆம் இடம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. இப்ப இந்த இடத்துல ராகு என்ன பண்ண போறாரு அப்படின்னா, புதனுடைய வலிமையையும் சுக்கிரனுடைய வலிமையையும் முழுவதுமாக எடுத்துக்கொண்டு குருவின் பார்வை, அந்த பொன்னிற பார்வையை பெற்று உங்களுக்கு மிளறப் போகிறார். இந்த இடத்துல சூரியன் வந்து சேர்ந்தாலும் பிறகு செவ்வாய் வந்து சேர்ந்தாலும் இதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இந்த கூட்டணிக்கும் குருவின் பார்வை. அப்போ உங்களுக்கு லக் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களை தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. எந்தெந்த விஷயத்துல? உங்களுடைய புத்தி சம்பந்தப்பட்ட விஷயம், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், குறிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், இது நாள் வரை நாம் வாங்கின கடன் சம்பந்தப்பட்ட விஷயம். சார் கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் என்ன சார் லக்கு வரும் அப்படின்னா, ஒரு பெரிய தொகை செட்டில்மெண்ட் செய்ய வேண்டி இருக்கிறது. இப்போ நம்ம அவர்கிட்ட போய் பேசுகிறோம். இப்போ இங்கே செவ்வாய்ங்கிறது வந்து லீகல் டீமை குறிகாட்டுகிறது. இப்போ அவரையே அதிர்ஷ்டஸ்தானத்தில் வந்து அமர்கிறார். அவர் உங்களுக்கு லாபாதிபதியும் கூட. அப்போது உங்களுடைய லீகல் டீம் போய் பேசும்பொழுது நீங்கள் கட்ட வேண்டியது, ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு 100 ரூபா அப்படின்னு வைத்துக் கொள்வோம். அதை ஒரு 20 ரூபாய்க்கோ அல்ல ஒரு 30 ரூபாய்க்கோ ஒரு 40 ரூபாய்க்கோ செட்டில்மெண்ட் பிறகு வெய்வர் அப்படின்னு வந்துட்டா அது கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ஒரு லக்கு தானே. ஏன்னா நிறைய மிதனராசிக்காரர்களுக்கு இப்போ கடன் அப்படிங்கிறது ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுல இருந்தெல்லாம் இவர்கள் வெளிவருவதற்குண்டான அமைப்பு, அதற்குண்டான சூழ்நிலை, அதற்குண்டான நபர்கள், அதற்குண்டான சப்போர்ட் அது எங்கேருந்து அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுடைய பித்துரு வர்க்கத்திலிருந்து, இவங்களுடைய பூர்வீகத்திலிருந்து, கொஞ்சம் வயதில் மூத்த நபர்களாக இருந்தால் இவர்களுடைய குழந்தைகள் மூலமாகவும் இல்ல அத்தை, சித்தி, மாமா போன்ற நபர்களின் மூலமாகவும் இந்த சப்போர்ட் அப்படிங்கிறது எல்லாம் இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதனால் உங்களுடைய பாக்கியம் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு நாம் பயணிப்பது தொழில் ஜீவனத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான முதலீடு. இப்போ அந்த தொழில் ஜீவனத்துக்கு உண்டான முதலீடுன்னா இப்போ இன்னைக்கு ஒரு ரோஜா செடி வச்சோம், நாளைக்கு ரோஜா பூ பூத்துச்சு, நாளான்னைக்கு நம்ம அதை எடுத்து தலையில வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் தேக்கு மரம் நெடுவது. இந்த தேக்கு மரம்ங்கிறது இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ தான் நமக்கு பலன் கொடுக்கும். ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் எல்லாமே ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட். அதற்குண்டான கிளாரிட்டி, அதற்குண்டான தாட் ப்ராசஸ், அதற்குண்டான எக்ஸிக்யூஷன், அதற்குண்டான சப்போர்ட், ஆள்பலம், எடை, அப்ரூவல், இடம் எல்லாமே நமக்கு ஃபேவரபிளாக வரும். இதற்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முயற்சி செய்து அதெல்லாம் பலிக்கவில்லை சார் அப்படின்னு பின்னடையாமல் உங்களுடைய அனைத்து முயற்சிகளையும் இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் பிரமாதமாக வெளிப்படுத்துங்கள். உங்களுடைய பயணஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பதனால் உங்களுடைய பயணங்களை அவர் சுருக்கி விடுவார். அப்போ தேவையில்லாத பயணங்கள்லாம் நீங்க செய்ய மாட்டீங்க. ஆக்கப்பூர்வமான பயணம், இந்த ஒரு பயணத்தில் ஈடுபட்டால் நமக்கு அதில் ப்ராஃபிட், நமக்கு அதில் ஒரு ஆதாயம் அப்படிங்கிறதை ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ இந்த 6 கிரகம் கூட்டணி அமரக்கூடிய வீடு சாட்டனுடைய வீடு. அப்போ அந்த ராசியாதிபதி சாட்டன் உங்களுக்கு 10ஆம் இடத்தில். அப்போ 10ல் சனி இருந்தால் பதவிகள் பல தேடி வரும். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது பூரணமாக இந்த இடத்தில் ஒத்து வருகிறது. 9ஆம் அதிபதி இங்கு 10ஆம் வீட்டுக்கு போவது தர்ம கர்மாதிபதி யோகம். 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டை பார்ப்பதும் தர்ம கர்ம அதிபதி யோகம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் நம்மளுடைய வியாபாரத்தில் இன்னும் கூடுதலாக ஒரு 10 பேரை நியமிப்பது. சார் நான் பிஸ்னஸ்லாம் பண்ணல சார், நான் ஜாப்ல தான் சார் இருக்கிறேன் அப்படின்னா ஒரு பதவி உயர்வு, உங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் புதிதாக அப்பாயிண்ட் செய்யப்படுவது, அவர்களையும் சேர்த்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவது, ஒரு வேலை மாற்றம், ஒரு ஹை பொசிஷன், ஒரு ப்ரமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட்டு, அதாவது அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நெக்ஸ்ட் லெவலுக்கு இது ஒரு குவாலிட்டேட்டிவ் growth அண்ட் குவான்டிடேட்டிவ் growth-ஆக இருக்கிறது. இது ஒரு பிரமாதமான காலகட்டம். குறிப்பா இதில் பார்த்தோம் அப்படின்னா மிதுனராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு அதிர்ஷ்டஸ்தானத்தில். சார் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் மூலமா எனக்கு லக்கு வருமா சார், எனக்கு அதெல்லாம் வேணாம் சார், அவர் மூலமா எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தாலே போரும் சார் அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் உங்கள் கணவன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லக் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். மாணவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர்கள் கல்வியால் புத்தியால் பாக்கியத்தை அடைவார்கள். அது என்ன சார் பாக்கியம் அப்படின்னா, இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு வெளிநாட்டு பயணமோ இல்லை ஒரு வேலை வாய்ப்போ இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமோ இதைத்தானே பாக்கியமா பெற்றோர்கள் கருதுவார்கள். அந்த பாக்கியம்ங்கிறது கண்டிப்பாக மாணவர்களுக்கு கிடைக்கும். வயதில் மூத்த நபர்களுக்கு பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகிறது. அப்போ அந்த இடத்துல குழந்தைகளா இருக்கலாம், செட்டில்மெண்டா இருக்கலாம், ஹெல்த்தா இருக்கலாம், கொடுத்த பணம் வசூலாவதாக இருக்கலாம். இதுக்கெல்லாம் குரு பார்வை அப்படிங்கிறது இங்க லைஃப் பார்ட்னரை குறிகாட்டுகிறது. அப்போ உங்க லைஃப் பார்ட்னரும் சேர்ந்து உங்களுடன் அமர்ந்து அனைத்து விஷயங்களிலும் ஒரு பூரணத்துவம். இப்போ இங்க பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திங்கட்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு, செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில்
ராவு காலங்களில் துர்கா வழிபாடு மேலும் மேலும் நல்ல மேன்மையை கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் நமக்கு எதிர்பார்த்து ஏமாற வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது கண்டிப்பாக இல்லை. இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொள்வோம். இப்ப இவர்களுக்கு இந்த 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் கூட்டமாக கிரகங்கள் அமரப்போகிறது. இப்போ இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது மறைக்கப்பட்ட இடம். இப்போ இங்க 8ஆம் இடத்தில் மறைக்கப்பட்ட விஷயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பழைய விஷயம் பிரதர், இதெல்லாம் எடுபடாது, இந்த கான்செப்ட் இந்த ப்ராடக்ட் எல்லாம் புராணே வாலே, ரொம்ப ரொம்ப பழசு, ஆன்டிக்கு அப்படின்னு நீங்கள் எதையெல்லாம் நினைத்தீர்களோ அதையெல்லாம் எடுத்து தூசி தட்டி ஒரு புதிய முலாம் போட்டு இன்னைக்கு அந்த பொருளுக்கு தான் பிரதர் டிமாண்டு. இப்ப இந்த கூட்டணிக்கு குருவோடைய பார்வை அப்படிங்கிறது 6ஆம் அதிபதியின் பார்வை 8ஆம் வீட்டில் விழுகிறதப்ப 2 நிலைகள்ல பார்த்தோம்னா 6-8 தொடர்பு. இப்ப இந்த இடத்துல ராசியாதிபதியும் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பா இவர்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு ஜாக்பாட் அப்படிங்கிறது ஏற்படும். பிப்ரவரி மாதம் இந்த கிரகங்கள் மூலமாக திடீர் யோகமாக இவர்களுக்கு வரும். இதுக்கு ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமாக, பிரதர்ஸ் மூலமாக, சிஸ்டர்ஸ் மூலமாக, வயதில் மூத்த நபர்களாக இருந்தால் குழந்தைகள் மூலமாகவும் இவர்களுக்கு வரும். வெறித்தனமாக அந்த செயலை முடித்து அதன் மூலம் பாக்கியம், தொழில், ஜீவனம், லாபம், பயணம், ஆதாயம், பூர்வீகம் சம்பந்த அனைத்து விஷயத்திலும் ஒரு தெளிவு, ஒரு திருப்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு வரும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. கடகராசிக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பா இவர்களுக்கு இந்த 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் கூட்டமாக கிரகங்கள் அமரப்போகிறது. இப்போ இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது மறைக்கப்பட்ட இடம். இதுல சில திடீர் அதிர்ஷ்டங்கள், சில திடீர் லாபங்கள் ஏற்படுவதாகத்தான் மூல நூல்களில் சொல்லப்படுகிறது. இது நடைமுறைக்கும் ஒத்து வருகிறது. குறிப்பா இது எப்போ ஒத்து வருகிறது அப்படின்னா, இந்த 6-8 தொடர்பு வரும் பொழுது இது ஏற்படுகிறது. இப்போ இங்க 8ஆம் இடத்தில் மறைக்கப்பட்ட விஷயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பழைய விஷயம் பிரதர், இதெல்லாம் எடுபடாது, இந்த கான்செப்ட் இந்த ப்ராடக்ட் எல்லாம் புராணே வாலே, ரொம்ப ரொம்ப பழசு, ஆன்டிக்கு அப்படின்னு நீங்கள் எதையெல்லாம் நினைத்தீர்களோ அதையெல்லாம் எடுத்து தூசி தட்டி ஒரு புதிய முலாம் போட்டு இன்னைக்கு அந்த பொருளுக்கு தான் பிரதர் டிமாண்டு, அதனை வாங்கி கொள்வதற்கு, அந்த கான்செப்டை எடுத்துக்கொள்வதற்கு இப்போ இன்னைக்கு எவ்வளவுதான் நவீனமான டிஜிட்டல் டெக்னாலஜி வந்தாலும் இன்னும் அந்த பழைய விஷயங்களை பலர் எதிர்பார்த்து காத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அது குறிப்பா இப்போ கடகராசிக்காரர்கள் அதனை ஒரு வெற்றிப்படியாக மாற்றிக்கொள்ள முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக கூட்டணியானது முதல்ல செவ்வாயோடைய நட்சத்திரம். இந்த செவ்வாய்ங்கிறது யாரு? இவங்களுடைய மைண்டு, புத்தி, இவங்களுடைய தொழில், இவங்களுடைய பூர்வீகத்தை குறிகாட்டுகிறது. பிறகு ராகுவுடைய நட்சத்திரம். அப்ப அந்த ராகுங்கிறது இன்னைக்கு டிஜிட்டல் டெக்னாலஜி. பிறகு குருவுடைய நட்சத்திரம். அந்த குருங்கிறது இங்க பாக்யாதிபதியாகவும் இவர்களுக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும் இப்ப இந்த கூட்டணிக்கு குருவுடைய பார்வை அப்படிங்கிறது 6ஆம் அதிபதியின் பார்வை 8ஆம் வீட்டில் விழுகிறதப்ப 2 நிலைகள்ல பார்த்தோம்னா 6-8 தொடர்பு. இப்ப இந்த இடத்துல ராசியாதிபதியும் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பா இவர்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு ஜாக்பாட் அப்படிங்கிறது ஏற்படும். எந்தெந்த விஷயத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்களுடைய மைண்டு, இவர்களுடைய பூர்வீகம், இவர்களுடைய குழந்தைகள், இவர்களுடைய தொழில், இவர்கள் கொடுத்த வார்த்தைகள், இவர்களுடைய பயணம், இவர்களுடைய வெளிநாட்டு தொடர்பு, இந்த அனைத்து விஷயத்திலும் கடகராசிக்காரர்கள் தயாராக காத்து கொண்டிருக்கலாம்.
இப்போ இது நாள் வரைக்கும் நிறைய நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் தோல்வியையும் வெளியில சொல்லிக்கொள்ள முடியாத அவமானங்களையும் சந்திச்சு வந்த கடகராசிக்காரர்கள் எல்லாருமே ஒரு ட்ரிகருக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, கடுமையான உடல் உழைப்பை வெளிப்படுத்துவதற்கு கடகராசிக்காரர்கள் தயார். அதற்குண்டான வாடிக்கையாளரோ, அதற்குண்டான கஸ்டமரோ, அதற்குண்டான கிளையண்டோ, அதற்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டியோ பிப்ரவரி மாதம் இந்த கிரகங்கள் மூலமாக திடீர் யோகமாக இவர்களுக்கு வரும். இதுக்கு ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமாக, பிரதர்ஸ் மூலமாக, சிஸ்டர்ஸ் மூலமாக, வயதில் மூத்த நபர்களாக இருந்தால் குழந்தைகள் மூலமாகவும் இவர்களுக்கு வரும். குறிப்பா அரசாங்கத்தின் மூலம் கிடைக்க வேண்டிய ஆதாயம், ஒரு இடத்தை வித்து அதன் மூலம் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆதாயம், நமக்கு மேலும் மேலும் கிடைக்க வேண்டிய லாபம். ஏன்னா இங்கு லாபாதிபதியும் ஜீவனாதிபதியும் சேரப்போகிறது. இது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்னது போல் திடீர் யோகத்தை கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து எங்களுக்கு அனுகூலம் வர வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, சிவராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் இவர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. என்ன, இப்ப இந்த கூட்டணி எல்லாம் இவ்வளவு நாட்கள் 7ஆம் வீட்டில் அமர்ந்து இவர்களுக்கு நேரடியாக இருந்தது. இப்பொழுது கொஞ்சம் சில இடங்களில் மறைந்திருக்கும். ஆனால் அவரவர் எந்தெந்த தொழில் துறையில் இருக்கிறார்களோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எங்கே இவர்களுக்கு லாபம், தொழில், ஜீவனம், வாய்ப்பு, சந்தர்ப்பம் மறைந்திருக்கிறது என்பதை கண்டிப்பாக இவர்கள் கணக்கு பண்ணி விடுவார்கள். இதன் காரணம், இவங்க ராசியாதிபதி சந்திரனே இந்த கூட்டணிக்குள் பிப்ரவரி மாதம் 2வது வாரம் 3வது வாரம் பயணிப்பதற்கு தயாராக இருக்கிறது. அப்போ கரெக்ட் தோண்டி நீட்டா ஸ்கெட்ச் போட்டு, தேவையில்லாமல் இதற்கு முன்பு நம்ம நிறைய பேசினோம், ஆனா விஷயம் எதுவுமே நடக்கல, இப்போ நம்ம பேச மாட்டோம் பிரதர், நம்மளுடைய வெற்றி தான் நம்மை பற்றி பேசும் என்பதில் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் செயலில் இறங்கிவிட்டு வெறித்தனமாக அந்த செயலை முடித்து அதன் மூலம் பாக்கியம், தொழில், ஜீவனம், லாபம், பயணம், ஆதாயம், பூர்வீகம் சம்பந்த அனைத்து விஷயத்திலும் ஒரு தெளிவு, ஒரு திருப்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு வரும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. கடகராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய்க்கு குருவின் பார்வை, குரு மங்கள யோகம், மறைவு ஸ்தானமா இருந்தாலும் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன அப்படின்னு ஒரு பாட்டுல சொல்றாங்க பாருங்க. அதை போல்தான் இது மர்மம் தான். ஆனால் இதில் நெகட்டிவ் அப்படின்னு சொல்வதற்கு எதுவுமே இல்லை. இங்க 7ஆம் அதிபதி பாக்கியத்தில் அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, கணவனால் பாக்கியம். சார் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா, கிரக நிலைகள் அவ்வாறு தான் இருக்கிறது. இதையும் தவிர கடகராசியில் இருக்கக்கூடிய வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அஷ்டம சனி விட்டது, பாக்கிய சனியாக வருகிறது. இவங்களுக்கு பாக்கியாதிபதி 8ஆம் வீட்டை பார்க்கிறது. அப்போ இவங்க தேடக்கூடிய ஒரு தீர்வு, ஒரு சொல்யூஷன் எங்கேயோ ஒரு இடத்தில் ஒளிந்திருக்கிறது. அதை கண்டிப்பாக அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். ஒரு 2nd வீக் 3rd வீக்ல அந்த விஷயத்தை கண்டுபிடித்து விட்டு எதனை இவர்கள் எக்ஸிக்யூட் செய்யணும்னு நினைக்கிறார்களோ அந்த விஷயத்தை அவர்கள் கண்டிப்பாக செய்து விடுவார்கள். வயதில் குறைந்த நபர்கள், கடகராசி குழந்தைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கல்வியில் அவர்கள் தெளிவடைந்து விடுவார்கள். ஏன்னா வாக்குஸ்தானத்தில் கேது. அப்ப நானும் படித்தேன், நானும் போனேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதற்குண்டான அனைத்து ஞானங்களையும் அவர்கள் பெற்று விடுவார்கள். மேலும் ஒரு அனுபவ கல்வி, ஒரு பிராக்டிக்கல் கல்வி அப்படின்பது போல் அவர்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குறிப்பா என்னன்னா, அவர்களுக்கு அந்த குருவுடைய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ், அந்த குருவுடைய கிரேஸ் அப்படிங்கிறது அவர்களுக்கு கிடைக்கும். அதன் மூலம் எந்த இலக்கை அவர்கள் அடையணும்னு நினைக்கிறார்களோ அதை அவர்கள் அந்த 2nd ஹாஃபில் கண்டிப்பாக அடைந்து விடுவார்கள். இப்போ இது காலகட்டங்களில் நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா, செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா வழிபாடு. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா கிருத்திகை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல குறிப்பா இந்த முருகன் வழிபாடு
இவர்களை மேலும் மேலும் தூக்கி கொடுக்கும். இப்போ இவ்வளவு நேரம் நாம் பார்த்த பலன்களுக்குண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொள்வோம். அந்த 7ஆம் வீட்டில் நிறைய கிரகங்கள் இருக்கிறது. அதுல எந்த கிரகமும் சேட்டை பண்ண முடியாது. ஏன்னா அந்த கூட்டணிக்கு அப்படியே குரு பார்வை இருக்கிறது. இப்போ சிம்ம ராசியை பொறுத்தவரை செவ்வாய்ங்கிறது அம்மாவை குறிக்கிறது, அப்பாவை குறிக்கிறது, சகோதரரை குறிக்கிறது. ஏன்னா இங்கு அவர் 4, 9க்கு அதிபதியாக வருகிறார். அப்போ இதன் மூலம் நமக்கு ஆதாயம். இப்போ புதன் அப்படிங்கிறது பொதுவா மாமாவை குறிக்கிறது, நம்மளுடைய வார்த்தைகளை குறிக்கிறது, நம்மளுடைய லாபத்தை குறிக்கிறது. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு பிளஸ் ஆக வருகிறது. சுக்கிரன்கிறது பெண்களை குறிக்கிறது, அத்தையை குறிக்கிறது, மாமியை குறிக்கிறது, நம்மளுடைய சகோதரியை குறிக்கிறது. ஏன்னா அவர் இங்க 3ஆம் வீட்டுக்கு அதிபதியா வருகிறாரா. இந்த கிரகமும் புதனுடன் சேர்ந்து நம்மை பார்க்க போகிறது. அப்போ இவங்க மூலமாவும் நமக்கு பிளஸ். ஒரு ஆம்பிளிஃபயரா எல்லா விஷயத்தையும் வாங்கி இதன் மூலம் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஆதாயம் எக்ஸ்ன்னு வைத்துக் கொள்வோம். அதனை ஒரு 10x ஆக 20x ஆக ஒரு மேக்னிஃபை பண்ணி ப்ராப்ளம் இல்லாமல் கொடுப்பார். ஏன்னா அந்த ராகுவிற்கு குருவின் பார்வை. அப்போ ராகுவால் சேட்டை பண்ண முடியாது. ஹெச்ஓடி இங்கு குரு அவர் யாருமே வாலாட்டாதீங்கப்பா, எல்லாம் பாசிட்டிவா தான்ப்பா கொடுக்கணும். சிம்ம ராசிக்காரங்க அஷ்டம சனியில ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்கப்பா. அவங்களுடைய தோல்வியும் அவங்களுடைய கண்ணீரும் அவர்களுடைய அவமானமும் சரி செய்ய வேண்டும். அது சனியோடைய வீடு அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரி வெந்து நொந்து நூலான பட்டி டிங்கரிங் பெயிண்டிங் எல்லாம் செய்யப்பட்டு பாலிஷாக நம்மை ஒரு காதல் வலையில், ஒரு காம வலையில் லிவிங் டுகெதர், திருமணம் ஆன நபர் பரவாயில்ல இருந்தாலும் லிவிங் டுகெதர், இல்ல ஒரு பண மோசடி, ஒரு பொருளாதார மோசடி, இப்ப என்னென்னமோ புதுசா கரன்சி எல்லாம் வந்திருக்குதே. அந்த மாதிரி ஒரு புத்திசாலித்தனமாக சிம்ம ராசி குறிகாட்டக்கூடிய சிங்கத்துக்கே அசிங்கமா. சிம்ம ராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கிறேன். ஒரு கூட்டமா ஒரு 4 கிரகம் 6ஆம் வீட்டுல இருக்கு பிரதர். 6ஆம் வீடுங்கிறது மறைவு ஸ்தானம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தாலுமே இந்த சூரியனுக்கு செவ்வாய்க்கெல்லாம் இது மறைவு ஸ்தானம் கிடையாது. இருந்தாலும் இந்த கூட்டணி என்ன பண்ணுது, அப்படியே 7ஆம் வீட்டில் போய் அமர்ந்து நம்மை பார்க்க போகிறது. அப்போ நமக்கு ஒரு நல்ல கிரேஸ், நம்மை பார்க்கக்கூடிய அந்த 7ஆம் வீட்டில் நிறைய கிரகங்கள் இருக்கிறது. அதுல எந்த கிரகமும் சேட்டை பண்ண முடியாது. ஏன்னா அந்த கூட்டணிக்கு அப்படியே குரு பார்வை இருக்கிறது. இப்போ சிம்ம ராசியை பொறுத்தவரை செவ்வாய்ங்கிறது அம்மாவை குறிக்கிறது, அப்பாவை குறிக்கிறது, சகோதரரை குறிக்கிறது. ஏன்னா இங்கு அவர் 4, 9க்கு அதிபதியாக வருகிறார். அப்போ இதன் மூலம் நமக்கு ஆதாயம். இப்போ புதன் அப்படிங்கிறது பொதுவா மாமாவை குறிக்கிறது, நம்மளுடைய வார்த்தைகளை குறிக்கிறது, நம்மளுடைய லாபத்தை குறிக்கிறது. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு பிளஸ் ஆக வருகிறது. சுக்கிரன்கிறது பெண்களை குறிக்கிறது, அத்தையை குறிக்கிறது, மாமியை குறிக்கிறது, நம்மளுடைய சகோதரியை குறிக்கிறது. ஏன்னா அவர் இங்க 3ஆம் வீட்டுக்கு அதிபதியா வருகிறாரா. இந்த கிரகமும் புதனுடன் சேர்ந்து நம்மை பார்க்க போகிறது. அப்போ இவங்க மூலமாவும் நமக்கு பிளஸ். அப்போ இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி ராகுவுடன் சேருகிறது. அப்போ ராகுங்கிறவர் என்னன்னா ஒரு ஆம்பிளிஃபயரா எல்லா விஷயத்தையும் வாங்கி இதன் மூலம் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஆதாயம் எக்ஸ்ன்னு வைத்துக் கொள்வோம். அதனை ஒரு 10x ஆக 20x ஆக ஒரு மேக்னிஃபை பண்ணி ப்ராப்ளம் இல்லாமல் கொடுப்பார். ஏன்னா அந்த ராகுவிற்கு குருவின் பார்வை. அப்போ ராகுவால் சேட்டை பண்ண முடியாது. நம்மளுடைய ராசிக்கு அவர் சத்ரு கிரகமா இருந்தாலும் அவர் ஒரு கிளாஸ் டீச்சர்னு பார்த்துக்கலாம். ஹெச்ஓடி என்ன சொல்றாரோ அதைத்தானே கிளாஸ் டீச்சர் கேட்கணும். ஹெச்ஓடி இங்கு குரு அவர் யாருமே வாலாட்டாதீங்கப்பா, எல்லாம் பாசிட்டிவா தான்ப்பா கொடுக்கணும். சிம்ம ராசிக்காரங்க அஷ்டம சனியில ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்கப்பா. அவங்களுடைய தோல்வியும் அவங்களுடைய கண்ணீரும் அவர்களுடைய அவமானமும் சரி செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு 5 கிரகம் கூடவே இன்னொரு கிரகம் சந்திரன் கோச்சாரத்தில் செகண்ட் வீக்கில் இந்த இடத்தில் அமர போகிறது. இந்த 6 கிரகமுமே இவர்களுக்கு நல்லதைத்தான் செய்ய வேண்டும். ஒரு கேந்திரத்தில் அசுப கிரகங்கள் நல்லதைத்தான் செய்யும். அப்போ இந்த குருமங்கள யோகம், சிவராஜ யோகம், குருச்சந்திர யோகம் எல்லாமே இவர்களுக்கு பாசிட்டிவ். சார் ராசியாதிபதியே 7ஆம் வீட்டில் போய் அமர்கிறதே அப்படின்னா
இது திருமணமான நபர்களாக இருந்தா இந்த பாசிட்டிவிட்டி எல்லாம் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்குத்தானே போக போகிறது, போகட்டும். யாருக்கு வந்தா என்ன, மொத்த குடும்பத்துக்கே இது ஒரு அபிவிருத்தி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். சார் எனக்கு இன்னும் திருமணமே ஆகலை சார் அப்படின்னு சொன்னா அந்த வெற்றியையும் அந்த வாய்ப்பையும் தேடி நீங்கள் போவீர்கள். இப்போ நீங்க உங்க 7ஆம் இடத்துக்கு போறீங்க, அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா வெற்றியை தேடி போவீர்கள். அந்த இடத்துல உங்களுக்கு உண்டான அங்கீகாரமும் வாய்ப்பும் மரியாதையும் மேலும் மேலும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி இவ்வளவு நேரம் 6ஆம் இடத்தில் இருந்து நிறைய விஷயங்கள் கிடைப்பது போல் கடைசியில் ஒரு கத்திரிக்கோள் போல் ஆனது. இனிமேல் அது அவ்வாறு ஆகாது. இந்த கூட்டணி பிறகு குருவின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், உங்களுடைய லாபம் சம்பந்தப்பட்ட விஷயம், வெளிநாட்டு தொடர்பு, அதற்குண்டான அப்ரூவல், இதெல்லாம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு யாரெல்லாம் இது நாள் வரை ஒரு வருத்தத்தில் தோல்வியில் இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இது ஒரு பிரமாதமான ஜாக்பாட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நம்ம எப்படி யோசிச்சு பார்த்தாலும் அஷ்டம சனிங்கிறது நமக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாக இருந்தாலும் கொத்தாக ஒரு 5 கிரகங்கள் குருவின் பார்வையில் கேந்திரத்தில் அமர்ந்து நமக்கு 5 பிளஸ் பாயிண்டை கொடுப்பதற்கு தெளிவாக இருக்கிறது. இப்ப ராசியில இருக்கக்கூடிய கேது நம்மை சுருக்கிவிடும், நமக்கு ஞானத்தை கொடுக்கும். இருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிளஸ் பாயிண்ட்ங்கிறது எல்லா விதத்திலும், குறிப்பா திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிறேன், புத்திர பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கிறேன், அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட், ஒரு இடத்தை விற்க வேண்டும், கடனை அடைக்க வேண்டும். அப்போ யார் யார் என்னென்ன இலக்கு வைத்திருக்கிறார்களோ அதெல்லாம் உங்களுக்கு கைகூடும். இதுல இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கவனிச்சுக்கணும். என்ன அப்படின்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது களத்திரத்தை குறிகாட்டுகிறது. இந்த இடத்துல பார்த்தோம்னா 3, 11 அதிபதிகள். அப்போ 3ங்கிறது சுக்கிரன், 11ங்கிறது புதன். 7ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய காற்று ராசியில் ராகுவுடன் சேர்ந்து இப்போ நம்மளை தவறான ஒரு பாதையில் வழி நடத்துவதற்கு நம்மளுடைய சந்தர்ப்பம், சூழ்நிலை, வயதை அனுசரித்து ஒரு நபர் வருவார். அவர் எந்த மாதிரி நபர் அப்படின்னு பார்த்தோம்னா அது சனியோடைய வீடு அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரி வெந்து நொந்து நூலான பட்டி, டிங்கரிங், பெயிண்டிங் எல்லாம் செய்யப்பட்டு பாலிஷாக நம்மை ஒரு காதல் வலையில், ஒரு காம வலையில் லிவிங் டுகெதர், திருமணம் ஆன நபர் பரவாயில்ல இருந்தாலும் லிவிங் டுகெதர், இல்ல ஒரு பண மோசடி, ஒரு பொருளாதார மோசடி, இப்ப என்னென்னமோ புதுசா கரன்சி எல்லாம் வந்திருக்குதே, அந்த மாதிரி ஒரு புத்திசாலித்தனமாக சிம்ம ராசி குறிகாட்டக்கூடிய சிங்கத்துக்கே அசிங்கமா அப்படிங்கிற மாதிரி நம்மை வழி நடத்துவதற்கு ஒரு நபர் வருவார். வாய்ப்பில்லை, பருப்பு வேகாது. ஏன்னா இந்த கூட்டணிக்கே குருவின் பார்வை இருக்கிறது. இப்போ நம்மை குரு நம்மை வழி நடத்துவார். குரு வழிபாடு, நீங்க யாரை குருன்னு நினைக்கிறீர்களோ அவர்களை வியாழக்கிழமைகளில், அமாவாசைகளில், பௌர்ணமிகளில் வழிபாடு செய்யும் பொழுது உங்களை நெகட்டிவாக மிஸ்லீடு செய்வதற்கு வரக்கூடிய நபர்கள் தவிடுபொடியாகி விடுவார்கள்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ சிம்மராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய களத்திரஸ்தானத்துக்கு குருவின் பார்வை, களத்திரஸ்தானாதிபதி 8ஆம் வீட்டுல போய் மறைந்தாலும் உங்களுடைய ஹஸ்பண்ட் ரொம்ப பிஸி, அவரை பிடிக்க முடியாது. ஏன்னா அந்த இடத்துல கொத்தா ஒரு 6 கிரகங்கள் போய் அமர போகிறது. ரொம்பவும் பரபரப்பா சுறுசுறுப்பா செயல்படட்டும். அது ஒரு ஆக்கப்பூர்வமானதாகத்தான் கண்டிப்பாக இருக்கும். மாணவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புத்திசாலித்தனத்தை குறிகாட்டக்கூடிய புதனே ராசியை பார்க்கிறார். இப்போ பரபரப்பா சுறுசுறுப்பா செயல்படுவார். சார் என் பையன் படிக்க மாட்டேங்கிறான் சார் அப்படின்னு நீங்க சொன்னா அவருக்கு ஒரு நல்ல டியூஷன் டீச்சர் கிடைப்பார் அப்படின்னு கேரண்டியா சொல்ல முடியும். ஏன்னா இந்த இடத்துக்கு குருவின் பார்வை. வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கிட்டோம், சீனியர் சிட்டிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது நோயாக இருந்தாலும் சரி, கடனாக இருந்தாலும் சரி, வெளியே வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா இந்த சுக்கிரன் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் வீட்டுக்கு வரும் பொழுதே நிறைய இந்த டயபெட்டிக்கு, அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தெளிவு, ஒரு தீர்வு கண்டிப்பாக ஏற்படும்.
இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர்கள் எந்த இடத்திலும் மிஸ்கைட் ஆக மாட்டார்கள், மிஸ்லீட் ஆக மாட்டார்கள். அப்படி அதாவது தவறான ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்க மாட்டார்கள். ஏன்னா இவர்களை குரு கவச்சம் போல் பாதுகாக்கிறது அப்படின்னு கேரண்டியா சொல்ல முடியும். ஒரு மாற்று வைத்தியத்தின் மூலமா, ஒரு ஹெர்பல் ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்செப்ட் மூலமாக அவர்கள் கண்டிப்பாக நலம் பெறுவார்கள். வழிபட வேண்டிய தெய்வம் திங்கட்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு மேலும் மேலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொள்வோம். 7ஆம் இடத்தில் இருந்த சனி கண்ட சனி, 10ஆம் இடத்தில் குரு வந்தால் பதவி பறி போகும்னு சொன்னாங்களே, அது நடந்துருச்சே. என்னை எனது பதவியிலிருந்து, என்னுடைய உழைப்பிலிருந்து, என்னுடைய உத்தியோகத்திலிருந்து வெளியே போ அப்படிங்கிற மாதிரி நிறைய நபர்கள் என்னை நோக்கி சொன்னார்கள். இதுதான் நடந்தது. ஒரு நல்ல பதவி, ஒரு இன்கிரிமெண்ட், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது பரபரப்பாக இவர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள். இதுல நிறைய விஷயம் கை கெட்டியது, வாய் கெட்டல அப்படின்னு எல்லாம் யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது அந்த ஃபீல்டுல அவர்கள் கொடுத்த வாய்ப்பை விட, அவர்கள் கொடுத்த சம்பளத்தை விட, அவர்கள் கொடுத்த மரியாதையை விட இன்னொரு நல்ல ஒரு ஹை பிளாட்ஃபார்மில் போய் அமரக்கூடிய அமைப்பு, வாய்ப்பு, இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிட் எல்லாமே ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட். இதுல நம்ம இன்னும் கிடுக்குப்பிடி போட்டு பலனை பார்த்தோம்னா, 8ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுக்கு வருகிறது அப்படின்னா, 8ஆம் வீட்டுல லக்னம் போட்டு பார்த்தால் 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபத்தில் அமரப்போகிறது. இது உங்களுக்கு ஒரு நிகரற்ற லாபம். கன்னிராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கிறேன். என்னன்னா, 7ஆம் இடத்தில் இருந்த சனி கண்ட சனி, 10ஆம் இடத்தில் குரு வந்தால் பதவி பறி போகும்னு சொன்னாங்களே, அது நடந்துருச்சே. என்னை எனது பதவியிலிருந்து, என்னுடைய உழைப்பிலிருந்து, என்னுடைய உத்தியோகத்திலிருந்து வெளியே போ அப்படிங்கிற மாதிரி நிறைய நபர்கள் என்னை நோக்கி சொன்னார்கள். இதுதான் நடந்தது. இதுல என்ன ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, 10ஆம் இடத்தில் குரு வக்ரம். அப்போ குரு வக்ரம்னாவே தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தனத்தை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தனத்தை, அதாவது ஒரு வேலை வாய்ப்பில் ஒரு நல்ல பதவி, ஒரு இன்கிரிமெண்ட், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது பரபரப்பாக இவர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள். இதுல நிறைய விஷயம் கை கெட்டியது, வாய் கெட்டல அப்படின்னு எல்லாம் யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இங்க ராசியாதிபதி, தனஸ்தானாதிபதி, ஜீவனாதிபதி, பாக்யாதிபதி சேர்க்கை, தர்ம கர்ம அதிபதி யோகமாக 6ஆம் இடத்தில் அமர்கிறது. சார் 6ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம் தானே சார், இது எப்படி சார் அப்படின்னு கேட்டா, இப்போ இந்த 6ஆம் இடம்ங்கிறது 10ஆம் இடத்துக்கு 9ஆம் இடமாகவும், 9ஆம் இடத்துக்கு 10ஆம் இடமாகவும், தொழிலுக்கு பாக்கியமாகவும், பாக்கியத்துக்கு தொழிலாகவும் வருகிறது. இப்ப இந்த கூட்டணி 6ஆம் இடத்தில் அமர்வது அப்படிங்கிறது பார்த்தோம்னா ராகுவுடன் சேர போகிறது. ராகு என்ன பண்ண போறாருன்னா, உபஜயஸ்தானங்களில் அசுப கிரகம் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கும். ராகுவும் மட்டும் அங்க இல்ல, சூரியனும் அசுப கிரகம் உபஜயஸ்தானத்துக்கு வராரு, செவ்வாயும் அசுப கிரகம் உபஜயஸ்தானத்துக்கு வராரு. இப்ப ராகு புதன் சுக்கிரனுடைய பவரை சேர்த்து எடுத்து மேக்னிஃபை பண்ணி உங்களை மேலும் மேலும் உங்களுடைய ஒர்க் சம்பந்தப்பட்ட விஷயம், போட்டி தேர்வுகளில் வெற்றி, வம்பு வழக்கில் வெற்றி, கடன் நோயில் வெற்றி, எதிரியில் வெற்றி, இந்த அனைத்து விஷயத்தையும் கொடுப்பார். ஆக்சுவலா பார்க்க போனோம்னா நம்ம ஒர்க் பண்ற இடத்தையே 6ஆம் இடம் தான் குறிகாட்டுகிறது. அப்போ உங்களை யாரெல்லாம் வெளியே போ அப்படின்னு சொன்னார்களோ அதே இடத்தில், அதாவது அந்த ஃபீல்டுல அவர்கள் கொடுத்த வாய்ப்பை விட, அவர்கள் கொடுத்த சம்பளத்தை விட, அவர்கள் கொடுத்த மரியாதையை விட இன்னொரு நல்ல ஒரு ஹை பிளாட்ஃபார்மில் போய் அமரக்கூடிய அமைப்பு, வாய்ப்பு, இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிட் எல்லாமே ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட். குறிப்பா பிசினஸ் பண்றோம், இந்த ரியல் எஸ்டேட் பண்றோம், மீடியா பண்றோம்,
இல்லை நாங்கள் ஒரு செலிபிரிட்டி, நாங்கள் ஒரு மாடலிங்கில் இருக்கிறோம், பாட்டு பாடுறோம், டான்ஸ் ஆடுறோம், ஃபோட்டோகிராஃபி, இன்டீரியர் டெக்கரேஷன், புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துகிறோம், டிஜிட்டல் டெக்னாலஜி, நூதனமான தொழில்நுட்பம், இதெல்லாம் யாரெல்லாம் நிறைய கன்னிராசிக்காரர்கள் சொல்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு பிரமாதமான ஜாக்பாட் அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது. ஒரு அடுத்த கட்டத்துக்கு பயணிப்பது, மேலும் மேலும் மேன்மை, நிறைய வாய்ப்புகளை பெறுவது, அதன் மூலம் ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட், கடனை அடைப்பது, சொற்பமான வட்டிக்கு அரசாங்கத்திலிருந்து கடன் கிடைப்பது, தேவையில்லாத கடனை எல்லாம் தீர்த்து கொண்டு ஒரு சேஃப் ஜேர்னி, ஒரு லாங் டேர்ம் பிளான். இதுல நம்ம இன்னும் கிடுக்குப்பிடி போட்டு பலனை பார்த்தோம்னா, 8ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுக்கு வருகிறது அப்படின்னா 8ஆம் வீட்டுல லக்னம் போட்டு பார்த்தால் 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபத்தில் வந்து அமரப்போகிறது. இது உங்களுக்கு ஒரு நிகரற்ற லாபம். அது குறிப்பா இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில், இந்த ரியல் எஸ்டேட் தொழில இருப்பவங்களுக்கு எல்லாம் இது ஒரு ஜாக்பாட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். சார் சூரியன் மறையுதே சார் அப்படின்னா, அவர் உங்களுக்கு விரையாதிபதி, அவர் மறையட்டும், அப்போ உங்களுக்கு விரயம் வேண்டாம், விரயம் ஏற்படாது. அது ஒரு விதத்துல பார்த்தா கூட நமக்கு அங்க சிவராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. அப்போ இது உங்களுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் ஆதாயம். இப்போ உங்க லைஃப் பார்ட்னருக்கு உண்டான வாய்ப்பு, அவர்களுக்கு உண்டான அந்த திறமைகளை வெளியே எடுத்து கொடுத்து அதற்குண்டான நிறைய சந்தர்ப்பங்களையும் வாடிக்கையாளர்களையும் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதையும் தவிர இவங்களுக்கு ஒரு பிரமாதமான பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவங்களுடைய திறமைகள் என்ன அப்படிங்கிறத முழுவதுமா வெளியே கொடுத்து அதற்குண்டான ஒரு அங்கீகாரத்தை இவர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பெறுவார்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள் இதற்கு முன்பு அவர்களுக்கு கைக்கு எட்டியது, ஆனா கடைசி நேரத்துல அவர்களே சில விஷயத்தை கோட்டை விட்டு விட்டார்கள். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படாது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது அப்படிங்கிறவர் மட்டும் குறிப்பா நீங்க வெளிநாடுகள்ல போய் முதலீடு அப்படின்னு செய்யும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பா உங்களை சாட்டான் 7ஆம் பார்வையாக பார்ப்பதனால் இந்த விஷயத்தை நான் நாளை பார்த்துக் கொள்கிறேன், நாளைக்கு நான் இதனை செய்து கொள்கிறேன் அப்படின்னு நீங்களாகவே ஒரு விஷயத்தை தள்ளி போடாமல் இருந்தால், குறிப்பா புதன்கிழமைகளில் சனிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு செய்தால் டக்கு டக்கு டக்குன்னு அந்த வேலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்பீடாக நடக்கும். கன்னிராசி சகோதரிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் குரு மங்கள யோகத்தில் வரப்போகிறார். மேலும் உங்களுக்கு 7ஆம் அதிபதி குரு அப்படிங்கிறவர் ரொம்பவும் பரபரப்பாக இருக்கிறார். அப்போ உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து அவருடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதலான ஒரு விழிப்புணர்வு, ஒரு ஸ்பீடுங்கிறது இருக்கும். உங்களால் முடிந்த என்ன ஒரு சப்போர்ட் நீங்கள் செய்ய முடியுமோ அதனை அவர்களுக்கு செய்யுங்கள். குறிப்பா இதில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எப்படியாவது அந்த லைஃப்பை, அந்த ஒரு வாய்ப்பை, அந்த ஒரு சப்ஜெக்டாக இருக்கலாம், இல்லை ஜாபாக இருக்கலாம், இல்லை ப்ராக்டிக்கல் தியரி எதுவாக இருக்கலாம், அதனை எக்ஸிக்யூட் செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் துடிப்பாக செயல்படுவார்கள். ஆனால் அதற்குண்டான குருவை போய் நீங்கள் பார்த்து அந்த வேலையை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். இப்போ வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களை சாட்டான் ஒரு பக்கத்தில் பார்ப்பதனாலும், இங்கு சுக்கிரன் 6ஆம் இடத்தில் மறைந்தாலும் குருவின் பார்வையில் வந்து அமர்வதனால் அந்த ஃபிட்னஸ், அந்த வாக்கிங், இல்லைன்னா வந்து அந்த டயட்டு போன்ற விஷயங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பட் நத்திங் டு பேனிக் அபவுட் இட் அப்படிங்கிற மாதிரி நாம் இதனை எடுத்துக்கொள்ளலாம். மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு, திங்கட்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பையும் கவச்சம் போல் உங்களுக்கு பாதுகாப்பும் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, சார் என்கிட்ட பேலன்ஸ் தீர்ந்து போச்சு, அக்கௌண்ட்ல தீர்ந்து போச்சு, கையில காசு தீர்ந்து போச்சு, மொபைல் பேலன்ஸ் கூட தீர்ந்து போச்சு சார் அப்படின்னு எல்லாம் யாரெல்லாம் வருத்தப்படுகிறார்களோ இவர்களுக்கெல்லாம் இந்த பிப்ரவரி மாதத்துல என்ன ஒரு பிரமாதமான குட் நியூஸ் அப்படின்னா,
உங்களுடைய கஷ்டம் தீர்ந்து போச்சு, கடன் தீர்ந்து போச்சு, நோய் தீர்ந்து போச்சு, எதிரி தீர்ந்து போச்சு, வம்பு வழக்கு பிரச்சனைகள் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பதற்கு ஒரு 5 கிரகம் 5ஆம் இடத்தில் அமர்ந்து லாபத்தை பார்க்கிறது. அது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், வாடகைக்கு புதிதாக உங்களுக்கு அங்கே ஆட்கள் வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பாக இருந்தாலும், கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஒரு மேன்மை கிடைப்பது மட்டுமல்லாமல், கடன் வாங்கி நான் கடனை அடைத்தேன் அப்படிங்கிறது போய் ஒரு வருமானத்தை எடுத்து நான் கடனை அடைத்தேன். இப்போ இந்த கூட்டணி முழுவதுமே உங்களுக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறதே 6ஆம் இடத்துக்கு 12. 6ஆம் இடம் தான் நமக்கு நோய், எதிரி, கடனை கொடுக்கக்கூடியது. இதற்கு எக்ஸ்பயரி, அப்போ நோயிலிருந்து வெளிவருவது, கடனிலிருந்து வெளிவருவது, வம்பு வழக்கிலிருந்து வெளிவருவது, அதன் மூலம் நமக்கு ஒரு லாபம், ஆதாயம், நாம் நினைத்த காரியங்களில் நமக்கு வெற்றி. துளாராசி எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, சார் என்கிட்ட பேலன்ஸ் தீர்ந்து போச்சு, அக்கௌண்ட்ல தீர்ந்து போச்சு, கையில காசு தீர்ந்து போச்சு, மொபைல் பேலன்ஸ் கூட தீர்ந்து போச்சு சார் அப்படின்னு எல்லாம் யாரெல்லாம் வருத்தப்படுகிறார்களோ இவர்களுக்கெல்லாம் இந்த பிப்ரவரி மாதத்துல என்ன ஒரு பிரமாதமான குட் நியூஸ் அப்படின்னா, உங்களுடைய கஷ்டம் தீர்ந்து போச்சு, கடன் தீர்ந்து போச்சு, நோய் தீர்ந்து போச்சு, எதிரி தீர்ந்து போச்சு, வம்பு வழக்கு பிரச்சனைகள் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பதற்கு ஒரு 5 கிரகம் 5ஆம் இடத்தில் அமர்ந்து லாபத்தை பார்க்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க ராசியாதிபதியே லாபத்தை பார்க்கிறார், பாக்யாதிபதியுடன் சேருகிறார். அப்போ உங்களுக்கு உங்களாலும், நீங்க ஒரு சின்ன வயசு நபராக இருந்தா உங்களுடைய தந்தையாலும், மேலும் ஒரு நடு வயசு நபராக இருந்தால் லைஃப் பார்ட்னராலும் கண்டிப்பா உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா இந்த கூட்டணி உங்களுக்கு பூரணமாக லாபத்தை பார்க்கிறார். இந்த கூட்டணிக்கு குருவின் பார்வை, அதாவது 5 கிரகங்களுடைய கூட்டணிக்கு குருவின் பார்வை. அப்போ நீங்க கொடுத்த வார்த்தைகளால், உங்களுடைய லைஃப் பார்ட்னரால் உங்களுக்கு கூடுதல் லாபம். புதன் சுக்கிரன் கூட்டணியே முதல் தரமான ராஜயோகத்தை கண்டிப்பாக துலா ராசிக்குத்தான் கொடுக்கும். இப்போ இதனால் வரைக்கும் 4ஆம் இடத்தில் இருந்த இந்த கூட்டணிங்கிறது உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷனை, என்ன உங்களுக்கு உங்களுடைய தொழிலை, அந்த இடத்தில் நிஷ்பலம் பெற்ற சூரியனும் செவ்வாயும் கூட இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. அது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், வாடகைக்கு புதிதாக உங்களுக்கு அங்கே ஆட்கள் வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பாக இருந்தாலும், கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஒரு மேன்மை கிடைப்பது மட்டுமல்லாமல், கடன் வாங்கி நான் கடனை அடைத்தேன் அப்படிங்கிறது போய் ஒரு வருமானத்தை எடுத்து நான் கடனை அடைத்தேன். வாடகைக்கு ஆள் வந்தார்கள், எனக்கு வியாபாரம் நடந்தது, என் இடத்துக்கு ஒரு விலை கிடைத்தது, என்னுடைய பொருளுக்கு, ஒரு கான்செப்டுக்கு, ஒரு டெக்னாலஜிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தது, ஒரு வெளிநாட்டு தொடர்பு கிடைத்தது, போட்டி தேர்வுகளில் எனக்கு வெற்றி கிடைத்தது. இப்போ இந்த கூட்டணி முழுவதுமே உங்களுக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறதே 6ஆம் இடத்துக்கு 12. 6ஆம் இடம் தான் நமக்கு நோய், எதிரி, கடனை கொடுக்கக்கூடியது. இதற்கு எக்ஸ்பயரி, அப்போ நோயிலிருந்து வெளிவருவது, கடனிலிருந்து வெளிவருவது, வம்பு வழக்கிலிருந்து வெளிவருவது, அதன் மூலம் நமக்கு ஒரு லாபம், ஆதாயம், நாம் நினைத்த காரியங்களில் நமக்கு வெற்றி அப்படிங்கிறது. இதைத்தான் சத்ரு ஜெயம் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. இந்த இடத்துல என்னன்னா, உங்களுக்கு வெற்றி ஸ்தானாதிபதி குருவே உங்களுக்கு ராசியையும் பார்க்கிறார், வெற்றி ஸ்தானத்தையும் பார்க்கிறார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கிறார். 11ஆம் இடம் லாபம்ங்கிறது பாதகஸ்தானமாக இருந்தாலும் அந்த இடத்துல கேது பகவான் போய் அமர்ந்து உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு பயணம், இதன் மூலம் ஆதாயம். 6ஆம் இடத்தில் சனி பகவான் முதல் தரமான ராஜயோகத்தை உபஜயஸ்தானத்தில் பூரணமாக துலா ராசிக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கட்டளை. ஏன்னா துலாத்துக்கு முதல் தரமான ராஜயோகம் அந்த இடத்துல தான் சனி பகவான் உச்சம் அடைகிறார். அவர் ஒரு திரிகோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதி.
அவரே உங்களுக்கு 6ஆம் இடத்தில் வந்து குறிப்பா எனக்கு ஒரு ஜாப் அமையணும், என்னுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அபிவிருத்தி அடையணும், நல்ல காரியங்கள் நடக்கணும், இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். இதுல பார்த்தோம்னா பிப்ரவரி 2nd வீக்ல உங்களுக்கு ஜீவனாதிபதி சந்திரனும் அந்த 5ஆம் வீட்டில் வந்து உங்களுடைய ஜீவனத்தின் மூலமாகவும் லாபம், இது குருச்சந்திர யோகமாகவும் உங்களுக்கு பூரணமான ஒரு பிளஸ் பாயிண்டை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இது வெறும் லாபம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு இளமை மாறாத தோற்றம், நிறைய புதிய வாய்ப்பு, திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நிறைய ப்ரொஃபைல் வருவது, அதுல அவங்களுக்கு தேவையான நல்ல ப்ரொஃபைலை எடுத்துக்கொள்வது. ஒரு இத்து போன மாதிரி, ஒரு நொந்து போன மாதிரி, ஒரு வெந்து போன மாதிரியான ப்ரொஃபைல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா, ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டோட, ஒரு நல்ல லட்சணங்கள் பொருந்திய ஒரு மருமகன் வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி துளாராசிக்காரர்களுக்கு உண்டான கிரக நிலைகள் ரொம்பவுமே சாதகமாக இருக்கிறது. அதுல குறிப்பா இடம் வாங்கியிருக்கிறோம், வீடு கட்ட முடியல, அப்ரூவல் கிடைக்கல, அதுக்கு லோன் கிடைக்கல, இப்படி எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்கள் தேவையில்லாமல் டைவர்ட் ஆகாமல் அரசாங்கத்திலிருந்து இவங்க எதிர்பார்த்த அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே குறைந்த வட்டியில் கிடைக்கும். இது ஒரு பிரமாதமான ஜாக்பாட். என்னன்னா இவர்களுக்கு 5ஆம் இடம் பூரணமாக பலம் பெறுகிறது. அப்போ எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி. இவங்களுக்கு எல்லா கவலைகள் தீர்ந்து போச்சு, கஷ்டங்கள் தீர்ந்து போச்சு, நோய் தீர்ந்து போச்சு, கடன் தீர்ந்து போச்சு அப்படி எல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த ஒரு வாய்ப்பை எல்லா துளாராசிக்காரர்களும் கோச்சாரத்தில் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். இப்போ துளாராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் தான் இங்க களத்திரஸ்தானாதிபதி. ராகுவோட போய் சேர்ந்தாலும் உங்க கணவரை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவரை குரு பார்க்கிறாரு. அப்போ குரு மங்கள யோகம் பூரணமாக குறிப்பா உங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு, உங்களுடைய குடும்ப வெற்றிக்கு உங்க கணவன் ஒரு நல்ல ரிசல்ட்டை கண்டிப்பாக கொண்டு வருவார். துளாராசி மாணவனை நம்ம எடுத்துக்கிட்டோம், இல்ல அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராசியாதிபதி புதன் சேர்க்கை. அப்போ புத்திசாலித்தனத்தை குறிகாட்டக்கூடிய கிரகம் உங்களுடனே இருக்கிறது, அது உங்கள் புத்திஸ்தானத்தில் இருக்கிறது, அதுவும் குரு பார்வையில் இருக்கிறது. அப்போ குழந்தை மொபைல் எடுத்து பார்த்தா கூட அது ஏதோ ஒரு ஹோம்ஒர்க் தான் பார்க்குது, ஒரு ப்ராஜெக்ட் தான் பார்க்குது, தேவையில்லாத விஷயங்களை குழந்தைகள் பார்ப்பதில்லை அப்படிங்கிற ஒரு சமாதானத்தை நீங்கள் உங்கள் கண்கள் முன்பாகவே பார்ப்பீர்கள். வயதில் மூத்த நபர்களுக்குத்தான் நிறைய பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பு. அவர்களுடைய குழந்தைகளுடைய லைஃப் செட்டில் ஆவதை, அது வயதை அனுசரித்து வேலை வாய்ப்பாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் சுபகாரியங்களாக இருந்தாலும் இவர்கள் கண்கள் முன்பாகவே அந்த விஷயத்தை இவர்கள் பார்ப்பார்கள் அப்படின்னு நம்மால் நிச்சயமாக நிதர்சனமாக சொல்ல முடியும். சார் எதுவுமே நெகட்டிவே இல்லையே சார், நெகட்டிவ் இருந்தா தானே நான் சொல்ல முடியும். பரிகாரம் அப்படின்னு வரும் பொழுது திங்கட்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு நல்ல ஒரு மேன்மையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்குண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொள்வோம். இப்ப இவங்களுடைய ஒரே ஒரு மைனஸ்ன்னு தேடி பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு குருங்கிறவர் 8ஆம் வீட்டில் மறைந்திருக்கிறார். அது ஒரு அஷ்டம குரு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இப்போ அந்த குரு பகவான் இவர்களுக்கு அந்த இடத்தில் வக்ரம். அப்போ 8ஆம் இடத்தில் ஏற்படுத்தக்கூடிய அந்த முடக்கத்தை இவர்கள் உணர மாட்டார்கள், அது நடக்காது. இப்ப இது நாள் வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்னா நிறைய பணத்தை, தனத்தை, வாய்ப்பை இவர்கள் மற்றவர்களுக்கு தூக்கி தூக்கி கொடுத்தார்கள். இவர்களிடம் இருந்து யாரெல்லாம் விஷயத்தை பெற்று கொண்டார்களோ அவர்களெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் விருச்சிக ராசிக்காரர்களை மேலும் கொடுங்கள் அப்படின்னு ஒரு மாதிரி கெடுத்தார்கள் அப்படின்னு தான் நாம் சொல்ல முடியும்.
இவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா, இது நாள் வரை இவர்களுக்கு இருந்த அந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது இவர்களுடைய கடனை வளர்த்தது. கடனை மட்டும்தான் வளர்த்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா, பம்பு, வழக்கு, நோய், எதிரி, ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை, அது முடிஞ்சா அடுத்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. அப்போ இவர்களுக்கு அந்த அஷ்டம குரு அப்படிங்கிறதை இவர்கள் உணராமல் அந்த லாபத்தை எடுத்து கொண்டு பல பிரச்சனைகளை டக்கு டக்குன்னு தீர்ப்பார்கள். எப்போ தீர்ப்பார்கள் அப்படின்னா, அந்த பூரட்டாதிங்கிறது இங்க இவர்களுக்கு 2 5ஆம் பாவமாக வருகிறது. ஏன்னா அதன் அதிபதி குரு. 2ங்கிறது வருமானம் வருவது, 5ங்கிறது 6க்கு 12ன்னு சொல்லக்கூடிய இவர்களுடைய நோய், இவர்களுடைய எதிரி, கடன், வம்பு, வழக்கு பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக உங்களுக்கு தீரக்கூடிய அமைப்பு அப்படின்னு தான் சொல்ல முடியும். விருச்சிக ராசிக்கு பலன் சொல்றதுக்கு ரொம்ப நேரமா காத்து கொண்டிருக்கிறேன். என்ன அப்படின்னா, இவங்களுக்கு 2 கிரகம் நிஷ்பலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அமரப் போகிறது. ஜீவனாதிபதி 4ஆம் வீட்டில் அமர்ந்து இவர்களுக்கு 10ஆம் வீட்டை பார்க்க போகிறது. இப்போ இவங்களுடைய ஒரே ஒரு மைனஸ்ன்னு தேடி பார்த்தோம் அப்படின்னா, இவர்களுக்கு குருங்கிறவர் 8ஆம் வீட்டில் மறைந்திருக்கிறார். அது ஒரு அஷ்டம குரு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இப்போ அந்த குரு பகவான் இவர்களுக்கு அந்த இடத்தில் வக்ரம். அப்போ 8ஆம் இடத்தில் ஏற்படுத்தக்கூடிய அந்த முடக்கத்தை இவர்கள் உணர மாட்டார்கள். அது நடக்காது. இப்ப இது நாள் வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்னா, நிறைய பணத்தை, தனத்தை, வாய்ப்பை இவர்கள் மற்றவர்களுக்கு தூக்கி தூக்கி கொடுத்தார்கள். இவர்களிடம் இருந்து யாரெல்லாம் விஷயத்தை பெற்றுக் கொண்டார்களோ அவர்களெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் விருச்சிக ராசிக்காரர்களை மேலும் கொடுங்கள் கொடுங்கள் அப்படின்னு ஒரு மாதிரி கெடுத்தார்கள் அப்படின்னு தான் நாம் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, இதனால் வரை இவர்கள் சக்திக்கு மீறி தான் எடுத்து கொடுத்தார்கள். இவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா, இதனால் வரை இவர்களுக்கு இருந்த அந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது இவர்களுடைய கடனை வளர்த்தது. கடனை மட்டும்தான் வளர்த்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா, பம்பு, வழக்கு, நோய், எதிரி, ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை, அது முடிஞ்சா அடுத்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு இது நாள் வரை ஏற்பட்டது. அந்த சாட்டான் வெளியில போன அதே காலகட்டங்களில் இவர்களுக்கு குருவும் மறைந்து விட்டதனால் இதனால் பிரச்சனைகள் தீரவில்லை. இப்போ மெயினா பார்த்தோம்னா, கேந்திர ஸ்தானங்களில் அசுப கிரகங்கள் முதல் தரமான யோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும்ங்கிறது ஒரு கட்டளை. இப்போ இந்த கட்டளையில என்ன ஆகுது, ராசியாதிபதியே 10ஆம் இடத்தை பார்க்குதா. இப்போ சூரியன் அவரும் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அவர் சொந்த வீட்டை பார்க்கிறாரா. லாபாதிபதி 10ஆம் இடத்தை பார்க்கிறதா. இப்போ கலத்திராதிபதி 10ஆம் இடத்தை பார்க்கிறதா. நடுவில் ஒண்ணு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க பிரதர், சந்திரனும் அந்த இடத்தில் வரப்போகிறது. 6 கிரகங்கள், அதாவது பாக்யாதிபதி, பாதகாதிபதியா இருந்தாலும் குரு பார்வையில் குரு சந்திர யோகமாக அவரும் சேர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்க போவது அப்படிங்கிறது எப்படி பார்த்தாலும், எப்போ பார்த்தாலும், எங்க பார்த்தாலும், எதை பார்த்தாலும் நான் தொழில் செய்வேன், தொழிலை பற்றித்தான் யோசிப்பேன், இதன் மூலம் எனக்கு என்ன லாபம், ஆதாயம், இதுல என்னுடைய லைஃப் பார்ட்னருடைய ஒரு பார்ட்டிசிபேஷன் என்ன, இதுல என்னுடைய அப்பாவுடைய பார்ட்டிசிபேஷன் என்ன, சந்திரன் வரும்போது அம்மாவுடைய பார்ட்டிசிபேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கலெக்டிவ் ஸ்ட்ரென்த், என்னுடைய குழந்தையுடைய பார்ட்டிசிபேஷனும் கூட என்ன அப்படிங்கிற அளவுக்கு இதில் நமக்கு எந்த இடத்திலும் யாரும் எங்கேயும் பாதகம் செய்யாத ஒரு அமைப்பு. ஏன்னா இந்த கூட்டணிக்கு பூரணமாக குருவின் பார்வை, இந்த கூட்டணியே ஜீவனத்தை பார்ப்பது, அதன் மூலம் லாபம். அப்போ இவர்களுக்கு அந்த அஷ்டம குரு அப்படிங்கிறதை இவர்கள் உணராமல் அந்த லாபத்தை எடுத்து கொண்டு பல பிரச்சனைகளை டக்கு டக்குன்னு தீர்ப்பார்கள். எப்போ தீர்ப்பார்கள் அப்படின்னா, இந்த மாதத்தின் கடைசிக்குள் இந்த கூட்டணியானது படிப்படியாக பூரட்டாதி நட்சத்திரத்துக்குள் நுழைந்து விடும். அந்த பூரட்டாதிங்கிறது இங்கு இவர்களுக்கு 2 5ஆம் பாவமாக வருகிறது. ஏன்னா அதன் அதிபதி குரு. 2ங்கிறது வருமானம் வருவது, 5ங்கிறது 6க்கு 12ன்னு சொல்லக்கூடிய இவர்களுடைய நோய், இவர்களுடைய எதிரி, கடன், வம்பு, வழக்கு பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக உங்களுக்கு தீரக்கூடிய அமைப்பு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதற்கேற்றார் போல் நீங்கள் இந்த மாதத்தில் பயணிப்பது பிரச்சனைகளை
தவிடுபொடி ஆக்குவது. இப்போ இது நாள் வரை நீங்கள் எங்கெல்லாம் கொடுத்தீர்களோ அதெல்லாம் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பா விருச்சிக ராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா கணவனை குறிகாட்டக்கூடிய சுக்கிரன், பொதுவா கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய், இது ரெண்டுமே 4ஆம் இடத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம்? சுக்கிரன் 4ஆம் வீட்டில் வந்தால் அதற்கு பேர் சுகவாசி யோகம். இப்போ செவ்வாய் 4ஆம் வீட்டில் வந்தா அது நிஷ்பலம். அப்போ உங்கள் கணவனால் உங்களுக்கு ஆதாயம். சார் கரெக்டு தானா அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டு. ஏன் அப்படின்னா இந்த சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் குருவின் பார்வை. அப்போ உங்க கணவன் சேட்டை செய்ய மாட்டார். அனுகூலமாக ஆதாயமாக, குறிப்பா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பரபரப்பா இருப்பார். குழந்தைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர்களுடைய ராசியாதிபதி என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்த்தோம்னா புத்திகாரகன் புதனோட சேர போறார். காற்று ராசியில் சஞ்சாரம். அவர் ராகுவுடன் சேர்ந்தாலும் தேவையில்லாத விஷயங்களை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். குருவின் பார்வை இருக்கிறது. ஆக்கப்பூர்வமான தேவையான விஷயங்களை மட்டும் தான் எடுத்துக்கொள்வார்கள். வயதில் மூத்த நபர்கள் ஒவ்வொரு பிரச்சனையாக தீர்ப்பார்கள். அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய பெனிஃபிட், இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், இல்ல வர வேண்டிய பேமெண்ட், சிட்டு, கலெக்ஷன், கொடுத்த பணம் வருவது, நோய் நொடியிலிருந்து வெளிவருவது, இதெல்லாம் இவர்களுக்கு வரிசையா ஒவ்வொன்றாக நடக்கும்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு, மகான்கள் வழிபாடு, நவக்கிரகங்களில் குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேலும் மேலும் நல்ல ஒரு பிரமாதமான மேன்மையை ஏற்படுத்தும். இப்ப இவ்வளவு நேரம் நாம் பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை இப்பொழுது எடுத்து பார்ப்போம். இப்போ இந்த சாட்டான் தான் நம்மளை போட்டு அமுக்கிறார். சாட்டான் 10ஆம் பார்வையாக நம்மை பார்க்கிறார். அவர் 3ஆம் பார்வையாக நம்மளுடைய கடன் ஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால் நமக்கு மேலும் மேலும் கடன் வளர்கிறது, நோய் வளர்கிறது, எதிரி வளர்கிறது. இந்த ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் நம்மை முடக்குகிறது. இதெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தில். இப்ப இந்த வெற்றிங்கிறது நமக்கு யார் மூலமா ஏற்படும்? பூர்வீகம் சம்பந்த நபர்களால் ஏற்படும். என்ன செவ்வாய் அங்க உட்கார்றாரா? சகோதரர்கள் மூலமா ஏற்படும். புதன் அங்க உட்கார்றாரா? லைஃப் பார்ட்னர் மூலமாக ஏற்படும். அப்புறம் சுக்கிரன் அங்க உட்கார்றாரா? அப்ப எதிரியால் வெற்றி ஏற்படும். சார் எதிரியால் என்ன சார் வெற்றி ஏற்படும் அப்படின்னா உங்களுடைய எதிரியோ சத்ருவோ யாரோ ஒருவர் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போய் கடைசியில் பார்த்தால் அந்த வெற்றி உங்களுடைய வெற்றியாக மாறும். தனுர் ராசிக்கே பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா எல்லா தனுர் ராசிகளுக்கும் தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 4ஆம் இடத்தில் சனி. இதுக்கு பேர் அர்த்தாஷ்டம சனி. இப்போ இந்த சாட்டான் தான் நம்மளை போட்டு அமுக்கிறார். சாட்டான் 10ஆம் பார்வையாக நம்மை பார்க்கிறார். அவர் 3ஆம் பார்வையாக நம்மளுடைய கடன் ஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால் நமக்கு மேலும் மேலும் கடன் வளர்கிறது, நோய் வளர்கிறது, எதிரி வளர்கிறது. இந்த ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் நம்மை முடக்குகிறது அப்படின்னு தான் எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு விதத்துல பார்த்தோம்னா கரெக்ட் தான். ஆனால் எல்லாரும் ஒரு மைனஸ் பாயிண்டை பத்தி தான் யோசித்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பிளஸ் பாயிண்ட் இருக்கிறது. ஒரு -20% இந்த பக்கம் +80% இருக்கிறது. என்ன பிளஸ் பாயிண்ட்னா ஒரு 6 கிரகம் உங்களுக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில், அது குரு பார்வைன்னு மேலோட்டமா சொல்லாம உங்க ராசியாதிபதியோடைய பார்வையில். அப்ப அந்த கூட்டணிங்கிறதுல பார்த்தோம்னா உங்களுக்கு கணக்குப்பட்ட ஜோதிடத்துல நிறைய யோகங்கள் அந்த இடத்துல வரும். 9, 10 அதிபதி சேர்க்கை, தர்மகர்ம அதிபதி யோகம், இப்போ குரு செவ்வாய் சேர்க்கை, குரு மங்கள யோகம், குரு சூரியன் பார்வை அந்த இடத்துல சிவராஜ யோகம்னு இதெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தில். இப்ப இந்த வெற்றிங்கிறது நமக்கு யார் மூலமா ஏற்படும்? பூர்வீகம் சம்பந்த நபர்களால் ஏற்படும். என்ன செவ்வாய் அங்க உட்கார்றாரா? சகோதரர்கள் மூலமா ஏற்படும். புதன் அங்க உட்கார்றாரா? லைஃப்
பார்ட்னர் மூலமாக ஏற்படும். அப்புறம் சுக்கிரன் அங்க வந்து உட்கார்றாரு, அப்ப எதிரியால் வெற்றி ஏற்படும். சார் எதிரியால் என்ன சார் வெற்றி ஏற்படும் அப்படின்னா, உங்களுடைய எதிரியோ சத்ருவோ யாரோ ஒருவர் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போய் கடைசியில் பார்த்தால் அந்த வெற்றி உங்களுடைய வெற்றியாக மாறும். இப்போ உங்களுடைய தந்தையின் மூலமாக, பித்ரு வர்க்கத்தின் மூலமாக, மாத்துல காரகன் புதனின் மூலமாக, ஜீவனாதிபதி மூலமாக, லாபாதிபதி சுக்கிரனின் மூலமாக, அஷ்டமாதிபதி சந்திரன் அந்த இடத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல குருச்சந்திர யோகமாக, அதன் மூலமாகவும் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது பூரணமாக ஏற்படும். இதன் மூலம் பாக்கியம். இது என்னன்னா மெயினா உங்களுக்கு தொழில் அபிவிருத்தி. அப்போ யாரெல்லாம் வந்து நாங்க கடன்ல இருக்கிறோம், பிரச்சனையில இருக்கிறோம், பிஸ்னஸ் மூட போறோம், நடத்த முடியல, ஸ்டாஃப் கிடைக்கல, பயணங்கள் போறோம், ஆதாயம் வரல, எங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கல பிரதர், அது கிடைத்தால் தான் எங்களுடைய ப்ராடக்ட்டுக்கும் கான்செப்டுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு யார் யோசிக்கிறார்களோ அந்த பப்ளிசிட்டிங்கிறது அவருக்கு கிடைக்கணும். 3ஆம் இடம்ங்கிறதே பெயர் புகழ் அந்தஸ்து. இப்போ நீங்க என்ன ப்ராடக்ட் பண்றீங்க, இப்போ நீங்க என்ன சர்வீஸ் பண்றீங்க அப்படிங்கிற அந்த பெயர் புகழ் அந்தஸ்து இருந்தால் தானே வாடிக்கையாளர்கள் உங்களை நோக்கி வருவார்கள். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த டிஜிட்டல் மீடியா பெரிய அளவில் இந்த மாதம் கை கொடுக்கும். ஏன்னா இந்த ராகுங்கிறது மெயினா டிஜிட்டல் மீடியா, அது வெற்றி ஸ்தானமாக. இப்போ அங்க புதன் சுக்கிரன் கூட்டணியோடைய எனர்ஜியை ராகு எடுத்துக்கொண்டு புத்திகாரகத்துவத்தையும் அழகையும் ஆற்றலையும் ஒரு ஈர்ப்புத்தன்மையையும் இதற்கு குருவி திரிகோணத்தில் வந்து அமைவது அப்படிங்கிறது உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து இது அனைத்தையும் பூரணமாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. உபஜயஸ்தானங்கள்ல அசுப கிரகங்கள் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும்ங்கிறது ஒரு ஜோதிட விதி. இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்போ ஒரு மைனஸ் அப்படிங்கிறது இந்த பக்கம் சாட்டான் 4ஆம் இடத்தில் அப்படின்னா அவர் கொஞ்சம் அந்த வீடுகளில் வாகனங்களில் ஏதாவது சின்ன சின்ன ரிப்பேர் வந்தால் அதனை நீங்கள் தொடக்கத்திலேயே ஹேண்டில் செய்து விடுங்கள். இந்த பக்கம் நிறைய ப்ளஸ் பாயிண்டை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். சார் இதெல்லாம் எங்களுக்கு நல்லா புரியுது சார், ஆனால் அந்த டைட்டிலில் என்னமோ ஒரு ஜெகன்மோகினின்னு போட்டிங்களே அது என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்டால், இப்போ இந்த 3ஆம் இடம்ங்கிறது காம திரிகோணத்தில் வருகிறது. இந்த இடத்துல 7க்குரியவன் 11க்குரியவன். இப்போ 7ங்கிறது இங்கே புதன், 11ங்கிறது சுக்கிரன் 3ஆம் இடத்துல. அப்போ 3, 7, 11 கூட்டணி 3ஆம் வீட்டில், அதுவும் இந்த சுக்கிரனுக்கு ஹெச்ஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுவின் சேர்க்கை. இப்போ வந்து என்ன பண்ணும், உங்களை டிஸ்டர்ப் பண்ண ஒரு வெந்து போன நொந்து போன ஒரு நூடுல்ஸான ஒரு நபர், அது ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண். இது டிஜிட்டல் அப்படின்னா அது ஒரு மாதிரி மோகினி மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு வலை விரிக்கக்கூடிய மோகினி. அதாவது உங்களுக்கு உங்களுடைய தேவை என்ன, அது காதலாக இருந்தா சரி, இல்லை அது வெளிநாடா இருந்தா சரி, அது கடனாக இருந்தா சரி, இல்லை அது ஒரு சிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எம்எல்எம்மா இருந்தா சரி, ஏதோ உங்களுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ண ஒரு பிசாசு வந்து உங்கள் முன் நிற்கும். ஆனா கடைசியில என்ன ஆகும், நீங்க தேடி வந்த நபர் நான் இல்ல பிரதர், இல்ல அதே பேரு அதே அட்ரஸ் தானே இருக்கு அப்படின்னா அவர் கீழ் வீட்டுல இல்ல பக்கத்து வீட்டுல இருப்பாரு, நீங்க அட்ரஸ் மாறி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வெகு லாபகமாக வெளியே வந்து விடுவீர்கள். ஏன்னா இந்த இடத்தில் 3ஆம் இடம் சொல்லக்கூடிய காம திரிகோணத்திற்கு இந்த கூட்டணிக்கு குருவின் பார்வை இருக்கிறது. அப்போ உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, உங்களை யாரும் ஒரு தவறான பாதைக்கு அழைத்து செல்ல முடியாதுன்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த தனுசு ராசி சகோதரிகள் எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய புதன் செவ்வாய் வெற்றி ஸ்தானத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கணவனால் வெற்றி, ஆதாயம், பெயர் புகழ் அந்தஸ்து உண்டு. குழந்தைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர்களுடைய ராசியாதிபதி குருவே புத்திகாரகன் புதனை பார்க்கிறார். இப்போ குறிப்பா இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி, மீடியா, இந்த இன்டர்நெட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்தெல்லாம் இவர்களுக்கு தேவையான விஷயங்களை உருவி கொள்வார்கள். அதில் கூட பார்த்தோம்னா அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். ஆக்கப்பூர்வமான தேவையான விஷயத்தை மட்டும் இவர்கள் எடுத்துக்கொள்வார்கள்.
வயதில் மூத்த நபர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறிப்பா இவங்களுடைய இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் கிடைக்கும். டைவர்ட் ஆக மாட்டார்கள். தேவையில்லாத நபர்களுடைய தொந்தரவு வந்தாலும் அதனை இவர்கள் யூகம் பண்ணி கரெக்டாக கண்டுபிடித்து விடுவார்கள். இவங்களுக்கு மெயினா இந்த கவர்மெண்ட்ல இருந்து வர வேண்டிய பெனிஃபிட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு கிடைக்கும். ஒரு வெற்றி, சமாதானம், பாக்கியம், அனுகூலம் அப்படிங்கிறதை கண்டிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸ் பெறுவார்கள். வழிபட வேண்டிய தெய்வம் திங்கட்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ இவ்வளவு நேரம் நாம் பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை இப்பொழுது எடுத்து பார்ப்போம். புதன்கிறது நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தையும், சுக்கிரன்கிறது ஒரு நல்ல ஒரு லக்ஸரின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லலாம், ஒரு நல்ல தேஜஸ்ன்னு சொல்லலாம், ஒரு நல்ல ஒரு பொலிவு, ஒரு ஈர்ப்பு, இதெல்லாமே பார்த்தோம்னா மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஏன் அப்படின்னா இவ்வளவு நாள் இவர்கள் ஒரு விதத்தில் கெட்டு போய் விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கொள்ளலாம். அதோட காரணம் இதற்கு முன்னாடி நிறைய பதிவுகளை நம்ம சொல்லியிருக்கிறோம். இவர்களுக்கு நடந்தது அந்த ஒரு 7.5 சனிங்கிறது இவர்களை சின்ன பின்னமாக்கியது, சித்திரவதைப்படுத்தியது அப்படின்னு கூட எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இவங்களுக்கு ஒரு மாதிரி அந்த எதையோ ஒரு விஷயத்தை, ஒரு பொருளை இழந்தது போல், ஏதோ ஒரு பரிதாபத்தில் இருப்பது போல், ஏதோ ஒன்றை விட்டு கொடுத்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏங்கி கொண்டிருப்பது போன்ற மாதிரியான ஒரு தோற்றமெல்லாம் அப்போ நம்மை மீறி நாம் போகிற வேகத்தில் ஏதோ கொஞ்சம் கோபப்படுவது போல், ஏதோ சில வார்த்தைகளை நாம் சொல்லி விடுவது போல், அந்த வார்த்தைகள் சில நேரங்களில் மற்றவர்களை லேசாக வருடுவது போல் இருக்கக்கூடிய அமைப்பு இனிமேல் இருக்காது. ஏன் அப்படின்னா அப்போ இது நாள் வரை எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் இவர்களை கெடுத்ததுன்னு எந்த கிரகமும் நேரடியாக ஒரு நபரை கெடுக்க போவதில்லை. சில நேரங்கள்ல அந்த அசுப இடங்களில் வரும் பொழுது சில அசுப பலன்கள் என்பது ஏற்படும். மகர ராசியை எடுத்துக்கொள்வோம். என்னன்னா இப்போ இது நாள் வரை இவர்களுடைய ராசியில் புதனும் சுக்கிரனும் பிளஸ் பாயிண்ட் தான். மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக நமது ராசியில் அமர்ந்து, புதன்கிறது நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தையும், சுக்கிரன்கிறது ஒரு நல்ல ஒரு லக்ஸரின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லலாம், ஒரு நல்ல தேஜஸ்ன்னு சொல்லலாம், ஒரு நல்ல ஒரு பொலிவு, ஒரு ஈர்ப்பு, இதெல்லாமே பார்த்தோம்னா மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஏன் அப்படின்னா இவ்வளவு நாள் இவர்கள் ஒரு விதத்தில் கெட்டு போய் விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கொள்ளலாம். அதோட காரணம் இதற்கு முன்னாடி நிறைய பதிவுகளை நம்ம சொல்லியிருக்கிறோம். இவர்களுக்கு நடந்தது அந்த ஒரு 7.5 சனிங்கிறது இவர்களை சின்ன பின்னமாக்கியது, சித்திரவதைப்படுத்தியது அப்படின்னு கூட எடுத்துக்கொள்ளலாம். இந்த பக்கத்துல பார்த்தோம்னா குரு 6ஆம் இடத்தில் இவர்களுக்கு மறைந்து விட்டது. அதுலயும் ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா 6ஆம் இடத்தில் குரு வக்ரம். இப்போ வழக்கமா 6ஆம் இடத்தில் கொடுக்கக்கூடிய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை குரு இவர்களுக்கு கொடுக்காது. இப்போ இவங்களுக்கு ஒரு மாதிரி அந்த எதையோ ஒரு விஷயத்தை, ஒரு பொருளை இழந்தது போல், ஏதோ ஒரு பரிதாபத்தில் இருப்பது போல், ஏதோ ஒன்றை விட்டு கொடுத்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏங்கி கொண்டிருப்பது போன்ற மாதிரியான ஒரு தோற்றமெல்லாம் இனி மகர ராசிக்காரர்கள்ட்ட இருக்காது. பார்க்க போனா எல்லாரையும் விட இவர்கள் இது காலகட்டங்கள்ல ரொம்பவும் சுறுசுறுப்பா, ரொம்பவும் ஸ்மார்ட்டா, ரொம்பவும் ஆக்டிவா, இந்த கோ கெட்டர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதாவது போய் ஒரு விஷயத்தை முழுவதுமாக எடுத்துக்கொண்டு வரக்கூடிய அளவுக்கு ஒரு எனர்ஜி, ஒரு ஸ்மார்ட்னஸ், ஒரு ஸ்பீடு, ஸ்டீல் த ஷோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவர்களை ரொம்பவும் வேகமாகவும் விவேகமாகவும் இயக்கி கொண்டிருக்கிறது. இதுல எங்க ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட்னு தேடி பார்த்தோம்னா ராசியில் சூரியன், செவ்வாய், இது ரெண்டுமே உஷ்ண கிரகம், போர் கிரகம். அப்போ நம்மை மீறி நாம் போகிற வேகத்தில் ஏதோ கொஞ்சம் கோபப்படுவது போல், ஏதோ சில வார்த்தைகளை நாம் சொல்லி விடுவது போல், அந்த வார்த்தைகள் சில நேரங்களில் மற்றவர்களை லேசாக வருடுவது போல் இருக்கக்கூடிய அமைப்பு இனிமேல் இருக்காது. ஏன் அப்படின்னா இவங்களுடைய தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகங்களின் கூட்டணி. இந்த கூட்டணியில் சந்திரனும் சேரப்போவது அப்படின்பது
இந்த கூட்டணிக்கு குருவின் பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா வரிசையாக இவர்களுக்கு யோகங்களாக வரும். என்னன்னா 9-10 அதிபதியின் கூட்டணி, அப்போ இங்க குரு மங்கள யோகம், அது தவிர குரு சந்திர யோகம், அதையும் தவிர இவர்களுக்கு சிவராஜ யோகம். இப்போ இதனுடைய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா தனஸ்தானம் மெயின். இப்போ வருமானம் வருவது, ஏன்னா இவர்களுடைய பிரச்சனைகளை இவர்கள் தீர்த்து கொள்வதற்கு இவர்களுக்கு நிறைய வருமானம் அப்படிங்கிறது தொடர்ச்சியா வேணும். அது எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா இவர்களுடைய தொழில் சம்பந்தமான வருமானம். ஏன்னா இங்கு ஜீவனாதிபதி சுக்கிரன், பிறகு பாக்யாதிபதி புதன், அதுவும் இல்லாம இவர்களுடைய புத்தி ஸ்தானத்துக்கே அதிபதியா அவர் சுக்கிரன் தான் வராரு. இவங்களுடைய இடம் பூமிக்கு அதிபதியா செவ்வாய் வராரு, அவர் தான் இவர்களுக்கு லாபாதிபதியா வராரு. அதுவும் இல்லாமல் இவர்களுடைய லைஃப் பார்ட்னரை குறிகாட்டக்கூடிய சந்திரன் இவர்களுக்கு பிசினஸ் பார்ட்னரையும் குறிகாட்டுகிறார். இந்த அனைத்து விதங்களாலும் இவர்களுக்கு லாபம், மேன்மை. ஏன்னா முதல்ல இந்த கூட்டணி செவ்வாயுடைய நட்சத்திரம், பிறகு ராகுவின் நட்சத்திரத்துல இங்கு சூரியனும் செவ்வாயும் ராகுவை களங்கப்படுத்த பங்கப்படுத்த முடியாது. அப்ப அந்த ராகுவிற்கு சூரியனுக்கு செவ்வாய்க்கு குருவின் பார்வை. ராகு என்ன பண்ண போறாருன்னா புதன் சுக்கிரனுடைய எனர்ஜியை சேர்த்து எடுத்து இவர்களுக்கு மேலும் ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்க போகிறார். இதனால என்னன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, கடனை அடைப்பது, சுகஸ்தானத்தை வலுப்படுத்தி கொள்வது, லாபத்தை மேலும் மேலும் அதிகரித்துக் கொள்வது, இது எல்லாமே இவர்களுக்கு ஏற்படும். பிறகு இந்த கூட்டணி குருவின் நட்சத்திரமான புரட்டாதியில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இவர்களுக்கு வெற்றி. குறிப்பா இங்கு குரு 6ஆம் இடத்தில் வக்ரம் அப்படின்னா அது நோயை தீர்ப்பது, கடனை தீர்ப்பது, சத்ருக்களை தீர்ப்பது, வம்பு வழக்குகளை தீர்ப்பது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமாக படிப்படியாக தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பாக வருகிறது. அப்போ இது நாள் வரை எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் இவர்களை கெடுத்ததுன்னு எந்த கிரகமும் நேரடியாக வந்து ஒரு நபரை கெடுக்க போவதில்லை. சில நேரங்கள்ல அந்த அசுப இடங்களில் வரும் பொழுது சில அசுப பலன்கள் என்பது ஏற்படும் பொழுது அனைத்து கிரகங்களுமே இவர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. தேடி தேடி பார்த்தோம்னா 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கேதுங்கிற கிரகம் மட்டும் சில நேரங்கள்ல அடிவயிறு வயிறு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உடல் உஷ்ணங்கள் இல்லைன்னா சின்ன சின்ன இந்த அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன்ஸை ஏற்படுத்தி கொடுக்கும். வேற கேதுங்கிறதே சுருக்கும் தன்மை. அப்ப அந்த கான்ஸ்டிபேஷன் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன இயற்கை வைத்தியங்களை எடுத்துக்கொண்டால் போதும். இந்த பக்கம் ராசியாதிபதியே வெற்றி ஸ்தானத்தில், அப்ப இந்த கிரகங்களின் கூட்டணி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ராசியாதிபதியும் வெற்றி ஸ்தானத்தில். இந்த மாதிரி நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ், நிறைய மைனஸ் பாயிண்ட்ஸுக்கு உண்டான கிளாரிட்டி, வார்த்தைகளால் இனி ஒரு அட்ராக்ஷன், ஒரு சாமர்த்தியம், சாதுரியம், புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு. பொதுவா 2ஆம் வீட்டுல சூரியனும் செவ்வாயும் இருந்தா வாக்குல உஷ்ணம், வாக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனா இருக்குமே அப்படின்னு எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க வேணாம். ஏன்னா இந்த இடத்துக்கு உங்களுக்கு குருவின் பார்வை வந்து விழுகிறது. இதுல ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னா நடுவுல சந்திரனுடைய நட்சத்திரம் வரும்போது, அதாவது சந்திரன் 2ஆம் வீட்டில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் கூட பிஸ்னஸ் பார்ட்னராலும் லைஃப் பார்ட்னராலும் கூட இவர்கள் ஆதாயம் பெறுவார்கள். அப்போ நிறைய விஷயங்களில் மகர ராசிக்காரர்கள் தங்களை சீரமைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு. இப்போ இது நாள் வரை நமக்கு ஏதோ ஒரு விபத்து, ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் போய் ஒரு கிளாரிட்டி, அமேசிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓரளவுக்கு வெற்றி, ஒரு நல்ல ஷார்ப்னஸ், ஸ்மார்ட்னஸ், இதை அனைத்தையும் இவர்கள் வெளிப்படுத்தி ஒரு ட்ரெண்டாக இருக்கக்கூடிய அமைப்பை வெகு நாட்களுக்கு பிறகு கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் பெறுவார்கள். மகர ராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய்க்கு குருவின் பார்வை. மேலும் உங்களுக்கு இங்கு கலத்திர காரகன் சந்திரன் அப்படிங்கிறவர் கூட உங்களுக்கு 2ஆம் இடத்தில் வந்து அமரப் போகிறார். இப்போ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா கணவனால் ஆதாயம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. இதையும் தவிர மகர ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
கல்வி ஸ்தானத்தில் புதன், கல்வியில் நல்ல மேன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். வயதில் மூத்த நபர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இவர்களுக்கு வருமானம்ங்கிறது வரும். எதன் மூலம் அப்படின்னா இடமா இருக்கலாம், பூமியா இருக்கலாம், பூர்வீகமா இருக்கலாம், குழந்தைகளா இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், அரசாங்கமா இருக்கலாம். கவனமா இருக்கணும் அப்படின்னா சூரியன் கேது பார்வை. அப்போ அரசாங்கத்துக்கு நாம் சேர்க்க வேண்டிய அந்த ஒரு செட்டில்மெண்ட்டாக இருக்கலாம், இல்ல அந்த ஃபார்மாலிட்டிஸ் எதுவோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் ஒரு கிளாரிட்டியாக செயல்படுவது. இது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்து கொண்டால் போதும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கக்கிழமைகள்ல மகா கணபதி வழிபாடு, செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா வழிபாடு ஒரு நல்ல மேன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்குண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொள்வோம். புதன் சுக்கிரன் கூட்டணி இவர்களுடைய ராசியில் அமர்கிறது. இது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஏன்னா கும்பத்துக்கு ஒரு பிளஸ்ஸை, ஒரு லாபத்தை புதனும் சுக்கிரனும் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தின் விதி. இந்த பக்கத்துல நமக்கு 7.5 சனியில கடைசி 2.5 ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது ஒரு விதத்துல பார்த்தோம்னா பாத சனி அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் தான் வருகிறது. ராசியாதிபதியே பார்த்தோம்னா நமக்கு தனஸ்தானத்தில் போய் அமர்கிறது. இப்போ இது நாள் வரை நம்மை சுத்தி சுத்தி ஓடவிட்ட விஷயங்கள் எல்லாமே என்னன்னா நம்மிடம் அமர்வதால் நம்மை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும். நமக்கு அந்த விஷயங்களையோ அவர்களையோ பழி வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையோ எண்ணமோ நேரமோ இல்லை. கும்பராசியை எடுத்துக்கொள்வோம். அதாவது இவர்களுக்கு இந்த மாதம் தொடங்கி ஒரு 6 நாட்களுக்குள்ளாகவே புதன் சுக்கிரன் கூட்டணி இவர்களுடைய ராசியில் அமர்கிறது. இது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஏன்னா கும்பத்துக்கு ஒரு பிளஸ்ஸை, ஒரு லாபத்தை புதனும் சுக்கிரனும் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தின் விதி. ஏன்னா இங்கு புதன் உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும், சுக்கிரன் 9ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும், பாக்யாதிபதியாகவும், பூர்வ புண்ணியாதிபதியாகவும் வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு கிளாரிட்டி, ஒரு புத்திசாலித்தனம், ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு, ஒரு பிரகாசம், அதன் மூலம் நிறைய வாய்ப்பு. ராசியில் இருக்கக்கூடிய ராகு புதனுடைய எனர்ஜி, சுக்கிரனுடைய எனர்ஜியை வாங்கி கொண்டு அப்படியே அந்த குருவின் பார்வையில் இதனை பாசிட்டிவாக பல மடங்கு ஆம்பிளிஃபை பண்ணி வெளிப்படுத்தும் பொழுது நம்மை பார்க்கும் பொழுதே ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். நிறைய வாய்ப்புகள், வேலை வாய்ப்பா இருக்கலாம், இல்லை அது பிஸ்னஸ் வாய்ப்பா இருக்கலாம். நம்மளுடைய வயது, தொழில் துறை சார்ந்த விஷயங்களில் நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அது பாசிட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக வரும். இதன் மூலம் நமக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு, நம்மளுடைய கம்ஃபர்ட், நம்மளுடைய லக்ஸுரி, நம்மளுடைய சேவிங்ஸ், பிரச்சனைகள் தீர்வது, மேலும் மேலும் அடுத்த கட்டத்துக்கு நாமே நம்மை நகர்த்தி கொள்வது. இந்த செவ்வாய் அமரும் பொழுது நமக்கு அது வெற்றியாகவும் தொழில் மூலம் வாய்ப்பாகும். சூரியன் அமரும் பொழுது நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் மூலமாகவும், பிசினஸ் பார்ட்னர் மூலமாகவும் நமக்கு ஒரு வாய்ப்பாகவும், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நமக்கு அது ஒரு ஃபேவரபிளாகவும், கவர்மெண்ட்ல எனக்கு வர வேண்டிய அந்த பழைய பென்ஷனாக இருக்கலாம், இல்லைன்னா எனக்கு கிடைக்க வேண்டிய அப்ரூவலாக இருக்கலாம், இல்லை நான் ஒரு அரசாங்க வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய நபராக இருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்களில் நமக்கு இது ஒரு பிளஸ் பாயிண்டாக இருக்கிறது. இதுல இன்னும் பார்த்தோம்னா இங்கு சந்திரன் வரக்கூடிய காலகட்டங்களில் நம்மளுடைய ராசியில் 6 கிரகங்கள், இந்த 6 கிரகங்களுக்கும் குருவின் பார்வை. அப்போ என்ன ஆகும்னா நம்மளுடைய சத்ரு கிரகம் சூரியன் அந்த இடத்தில் அமர்ந்தாலும் அது ஒரு அனுகூல சத்ரு. அப்போ அந்த இடத்தில் நம்மளுடைய சத்ருவும் நம்மளுடைய சகோதரரும் நமக்கு அனுகூலமாகத்தான் வருவார். இது எல்லாமே நம்மை மேலும் மேலும் சுறுசுறுப்பாக, பரபரப்பாக, ஸ்டீல் த ஷோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எங்கு போனாலும் அந்த இடத்தை, அந்த ஒரு விஷயத்தை நமதாக்கி கொள்வது. அதாவது ஓயாமல் அதை பற்றியே யோசித்து
அதுல என்னன்னா அது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமாக, பாசிட்டிவான ஒரு விஷயமாக, எப்படியாவது அந்த ஒரு விஷயத்தை, அந்த ஒரு வெற்றியை நாம் அடைந்து விடுவது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை பிரமாதமாக ஏற்படுத்தும். இந்த பக்கத்துல நமக்கு 7.5 சனியில கடைசி 2.5 ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது ஒரு விதத்துல பார்த்தோம்னா பாத சனி அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் தான் வருகிறது. ராசியாதிபதியே பார்த்தோம்னா நமக்கு தனஸ்தானத்தில் போய் அமர்கிறது. இப்போ இது நாள் வரை நம்மை சுத்தி சுத்தி ஓடவிட்ட விஷயங்கள் எல்லாமே என்னன்னா நம்மிடம் அமர்வதால் நம்மை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும். நமக்கு அந்த விஷயங்களையோ அவர்களையோ பழிவாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையோ எண்ணமோ நேரமோ இல்லை. நமக்கு நம்மளுடைய விஷயத்தை சாதகமாக்கி கொள்ள வேண்டும். இப்போ நம்ம எல்லாம் சுத்தி சுத்தி ஓட விட்டார்களோ அவர்கள் எல்லாம் நம்மிடம் ஒரு ஆதாயத்துக்காக காத்து கொண்டுதான் இருப்பார்கள். தேவையான நல்ல விஷயங்களை, வாய்ப்பை எடுத்துக்கொண்டு குருவின் பார்வை பெற்று இது காலகட்டங்களில் நாம் மிளறுவது, நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம். வேற எந்த கிரகமுமே நெகட்டிவா இல்லை. இங்க 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா சில நேரங்கள்ல வயிறு, அடிவயிறுல சின்ன சின்ன ஹெல்த் ப்ராப்ளம், அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன் கொடுப்பார். பட் நத்திங் டு பேனிக் அபவுட் இட். நம்மளுடைய லைஃப் பார்ட்னர், குறிப்பா கும்பராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா பொதுவா கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் ராசியில உங்களை டென்ஷன் படுத்த முடியாது. ஏன்னா அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். இந்த பக்கத்துல உங்களுக்கு கலத்திரக்காரகன் சூரியனும் குருவின் பார்வையை பெற்று இருக்கிறார். அப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுடன் அதிக நேரம் செலவு செய்ய போகிறார். அந்த அதிக நேரம் செலவு பண்ணினா எனக்கு டென்ஷன் ஆகுமான்னா ஆகாது. ஏன்னா குரு சூரியனை பார்ப்பது இந்த இடத்தில் சிவராஜ யோகம், குரு செவ்வாயை பார்ப்பது குரு மங்கள யோகம் அப்படிங்கிற அமைப்பில் வருகிறது. பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திங்கட்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார்கள். வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களை யாரும் அலைய விட மாட்டார்கள். உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் தாமாகவே உங்களை தேடி வரும், உங்களுக்கு அனுகூலமாக முடியும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால் மீனராசிக்குத்தான் அதிகமாக ஒரு உற்சாகமும் எனர்ஜியும் தேவைப்படுகிறது. என்ன அப்படின்னா மங்களமான விஷயங்கள், லைஃப் பார்ட்னர் மூலம் அனுகூலம், ரொம்ப நாளைக்கு பிறகு இதன் மூலம் லாபம், இதன் மூலம் படிப்படியாக ஒரு மேன்மை அப்படிங்கிறது ஏற்படும். இப்போ இந்த மேன்மையை இவர்கள் எப்போ உணருவார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கூட்டணி முதல்ல அவிட்ட நட்சத்திரத்துல பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இவர்களுக்கு நட்சத்திராதிபதி செவ்வாய் தனத்துக்கும் பாக்கியத்துக்கும் அதிபதி. அப்ப இவங்களுக்கு தனம் வரும், பாக்கியமும் வரும். பாக்கியம் அப்படின்னா தனம் அப்படின்னா அது அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம், அதன் மூலம் செட்டில்மெண்ட், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, தங்களை நிலைநிறுத்தி கொள்வது. இப்ப எங்க தோல்வி அடைந்தோமோ, எங்கே நாம் அவமானப்பட்டோமோ அதே இடத்தில் மீண்டும் தலை நிமிர்ந்து நிற்பது. தனத்தையும் வெற்றியையும் வாய்ப்பையும் பாக்கியத்தையும் இவர்களுடைய ஜீவனத்தையும் லாபத்தையும் கண்டிப்பாக பலப்படுத்தும். மீனராசிக்குத்தான் அதிகமாக ஒரு உற்சாகமும் எனர்ஜியும் தேவைப்படுகிறது. என்ன அப்படின்னா இவர்களுக்கு அந்த 7.5 சனியில் நடு 2.5 சனி என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாருக்குமே நன்றாக தெரியும். இது நாள் வரை மீனராசிக்காரர்கள் நிறைய பிரச்சனைகளையும் தோல்விகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்தார்கள். இப்போ இந்த பிப்ரவரி மாதத்துல என்னன்னா அந்த ஓப்பனிங் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு பிரமாதமாக இருக்கிறது. எப்படின்னு பார்த்தோம்னா இவர்களுடைய லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் மெயினா இதுல என்னன்னா லைஃப் பார்ட்னரால் ஆதாயம், வயது குறைந்த நபர்களாக இருந்தால் மாத்தூர்காரகன் இந்த இடத்துல புதன் மூலம் இவர்களுக்கு ஆதாயம், சகோதரர் மூலமாக இவர்களுக்கு ஆதாயம், வயது சின்ன நபர்களுக்கு
அப்பாவால் பித்துர்காரகன் இந்த இடத்துல செவ்வாய், இதன் மூலம் இவர்களுக்கு ஆதாயம். இதெல்லாம் தவிர அரசாங்கத்தால் ஆதாயம், 6க்குரியவன் 11, அப்போ எதிரியால் ஆதாயம், கடன் கொடுத்தவரால் நமக்கு லாபம். எப்படி கடன் கொடுத்தவரால் லாபம் கிடைக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு வெய்வர் கிடைக்கிறது, ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வருவது, கடன்ல நிறைய டிஸ்கவுண்ட் கிடைப்பது, இதுக்கு அரசாங்கம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவது, இவர்களுடைய வார்த்தைகளால் இவர்களுக்கு ஆதாயம். இந்த மாதிரி வரிசையான ஆதாயங்கள், இதெல்லாம் லாபத்தில். இந்த லாபத்தை வைத்துக்கொண்டு நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு. இந்த பக்கம் இவர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய அந்த சாட்டர்ன்கிறது ஒரு மைனஸ் பாயிண்டாக இருந்தாலும் நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 4 கிரகங்கள் மூலமாக இவர்களுக்கு ஏற்படும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்கரம் அப்படிங்கிறதுனால இப்போ அது அந்த கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்ல முடியாது. இதற்கு மாறாக ராசியாதிபதியே வக்கரம், ஜீவனாதிபதியே வக்கரம். அப்போ ரொம்பவும் சுறுசுறுப்பா பரபரப்பா எங்கெல்லாம் இவர்கள் தோல்வி அடைந்தார்களோ, எங்கெல்லாம் இவர்கள் அடி வாங்கினார்களோ, அங்கெல்லாம் இவர்கள் தங்களை சீரமைத்துக் கொள்வதற்காக பரபரப்பா செயல்படுவார்கள். அதற்குண்டான அந்த ட்ரிகர், அந்த ஓப்பனிங், முதல் பாலிலேயே ஒரு 6 அடிக்கும் பொழுது எப்படி ஒரு எனர்ஜி ஒரு டீமுக்கு கிடைக்கிறதோ, ஒரு மேட்சுக்கு கிடைக்கிறதோ, அந்த ஒரு எனர்ஜியை கண்டிப்பாக இவர்கள் வெளிப்படுத்துவார்கள் அப்படின்னு நம்ம கேரண்டியா சொல்ல முடியும். இப்போ வரிசையா இந்த கூட்டணியானது இவர்களுக்கு மாதத்தின் செகண்ட் ஹாஃபில் 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திற்கு அமர்ந்தாலும் ஒரு பெரிய விரயத்தையோ, ஒரு பெரிய ஒரு லாஸையோ, இல்ல ஒரு டேமேஜையோ செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த கூட்டணிக்கு முழுவதுமாக குருவின் பார்வை அப்படிங்கிறது இருக்கிறது. அப்போ நமக்கு வரக்கூடிய நெகட்டிவ் அப்படிங்கிறது கடைசி நேரத்தில் வேற ஒரு பக்கம் திரும்பி விடும் அப்படிங்கிற மாதிரி நாம் எடுத்துக்கொள்ளலாம். மாறாக வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், வெளிநாட்டில் என்னுடைய குழந்தை போய் இருந்தார், அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. இப்போ இந்த கூட்டணியில் சந்திரன் கிட்டத்தட்ட பிப்ரவரி 2nd வீக்ல வரும்பொழுது இவர்களுக்கு புத்திரகாரகனாக வரக்கூடிய சந்திரனுக்கு இந்த இடத்தில் குரு பார்வை பெறக்கூடிய காலகட்டங்களில் இது குரு சந்திர யோகமாக வருகிறது. இப்போ வெளிநாட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணினேன், வெளிநாட்டில் என் பையனுக்கு என் பொண்ணுக்கு வேலை கிடைக்கல, இப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய இந்த மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம், ஒரு பாக்கியம், மங்களமான விஷயங்கள், லைஃப் பார்ட்னர் மூலம் அனுகூலம், ரொம்ப நாளைக்கு பிறகு இதன் மூலம் லாபம், இதன் மூலம் படிப்படியாக ஒரு மேன்மை அப்படிங்கிறது ஏற்படும். இப்போ இந்த மேன்மையை இவர்கள் எப்போ உணருவார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கூட்டணி முதல்ல அவிட்ட நட்சத்திரத்துல பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இவர்களுக்கு நட்சத்திராதிபதி செவ்வாய் தனத்துக்கும் பாக்கியத்துக்கும் அதிபதி. அப்ப இவங்களுக்கு தனம் வரும், பாக்கியமும் வரும். பாக்கியம் அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு அனுகூலமான விஷயமாக, அது இடமாக இருக்கலாம், பூமியாக இருக்கலாம், பயணமாக இருக்கலாம், வியாபாரத்தின் தொடக்கமாக இருக்கலாம். தனம் அப்படின்னா அது அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம், அதன் மூலம் செட்டில்மெண்ட், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, தங்களை நிலைநிறுத்திக் கொள்வது. இப்ப எங்க தோல்வி அடைந்தோமோ, எங்கே நாம் அவமானப்பட்டோமோ அதே இடத்தில் மீண்டும் தலை நிமிர்ந்து நிற்பது. பிறகு ராகுவின் நட்சத்திரத்தில் போகக்கூடிய காலகட்டங்களில் ராகு இவர்களுக்கு 12ஆம் இடத்தில் இருந்தாலும் லேசாக டைவர்ட் ஆவது போல் தெரிந்தாலும் பிறகு அப்படியே பூரட்டாதி நட்சத்திரத்துக்குள் பயணிக்கும் பொழுது நட்சத்திராதிபதியே இவர்களுக்கு ராசியாதிபதி, 4ஆம் இடத்தில் அவரே வக்ரம், அவர்தான் ஜீவனாதிபதி. அப்போ இவர்களுடைய மேன்மைக்காக, இவர்களுடைய ஜீவனத்துக்காக இருக்கக்கூடிய வீடுங்கிறது சுகஸ்தானம். இவர்களுடைய சுகம், கம்ஃபர்ட், லக்ஸுரிக்காக அனைத்து விஷயங்களையும் இவர்கள் தங்களுடையதாக மாற்றிக்கொள்வார்கள். இதுதான் இதனுடைய பலன். இப்போ இவ்வளவு நாள் இவர்களை ரவுண்டு கட்டிய விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்குள் சரண்டர் ஆகிவிடும். இவர்களுக்குள் ஒரு சமாதானத்தையும், தனத்தையும், வெற்றியையும், வாய்ப்பையும், பாக்கியத்தையும், இவர்களுடைய ஜீவனத்தையும், லாபத்தையும் கண்டிப்பாக பலப்படுத்தும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா இவர்களுக்கு தொடர்ச்சியாக துர்க்கை வழிபாடு, குறிப்பா புதன்கிழமைகளில், சனிக்கிழமைகளில் மகாவிஷ்ணு, மகாலட்சுமி வழிபாடு இவர்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுங்கிறது கூட உபஜயஸ்தானத்தில்
நிறைய இவர்களுக்கு வெற்றிகள், குறிப்பா இந்த மருந்து எடுபடும், வம்பு வழக்குகளில் வெற்றி, இதெல்லாம் இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுங்கிறவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த நோயை, எதிரியை, வம்பை, வழக்கை, கடனை சுருக்கி விடுவார். அது ஒரு பெரிய பிளஸ். 12ஆம் இடம்ங்கிறது பாதங்களை குறிகாட்டுகிறது. அப்ப நான் இந்த ஜிம்முக்கு போறேன், வாக்கிங் போறேன், 6 பேக் பண்றேன், 8 பேக் பண்றேன், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளணும். இரவு நேரத்தில் உங்களை குழப்பிக் கொள்ளாமல் இருப்பது புத்திசாலித்தனம். இதை தவிர மீனராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, குறிப்பா கணவரால் ஆதாயம். புதன் உங்களுக்கு 11 லாபத்தில், பிறகு அவர்தான் உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு வந்தாலும் குருவின் பார்வை அப்படிங்கிறதுனால் உங்களுக்கு அது சயனஸ்தானமாக வருகிறது. அப்போ ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது லைஃப் பார்ட்னர் மூலமாக ஏற்படும். இதுல கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் 23ஆம் தேதி வரை லாபத்தில் தான் இருக்கிறார். அப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 23 டேஸ் நீங்க அவரோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது அவர் மூலம் உங்களுக்கு ஏற்படும். அதெல்லாம் வச்சு நீங்க உங்களை சமநிலைப்படுத்தி கொள்ளலாம். பிறகு செவ்வாய் 12ஆம் வீட்டுக்கு வந்தாலும் அது குரு மங்கள யோகமாக வருகிறது. இப்போ குருங்கிறது நீங்க தான் உங்க கணவரை பார்க்கிறீர்கள். இப்போ உங்களுடைய ஒரு பார்வையில், கண்ட்ரோலில் தான் உங்களுடைய கணவர் இருப்பார் அப்படின்னு தான் சாஸ்திரங்கள் சொல்கிறது. வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கிட்டோம்னா, நான் சொன்ன மாதிரி 23rd வரைக்கும் இவர்கள் எந்தெந்த விஷயங்களை நடத்தணும் என்று நினைக்கிறார்களோ அதனை எல்லாம் இவர்கள் நடத்தி கொள்ளலாம். பிறகு ஒரு ரிலாக்ஸ் மோடு, கம்ஃபர்ட் மோடில் இவர்கள் கண்டிப்பாக பயணிக்க முடியும். குழந்தைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தணும். அப்படின்னா காலையில் எழுந்து நீங்கள் சுறுசுறுப்பாக படிப்பது, நாமவே பிறகு பார்த்துக்கலாம், பிறகு செய்து கொள்ளலாம். இந்த ராசியில் இருக்கக்கூடிய சாட்டர்ன் செய்யக்கூடியது ப்ரொக்ராஸ்டினேஷன், அப்படின்னா ஆர்ட் ஆஃப் டிலேயிங் திங்ஸ், பிறகு பார்த்துக்கலாம், பிறகு செய்து கொள்ளலாம் அப்படின்னு நாம் தள்ளி போடாமல் இருப்பது புத்திசாலித்தனம். இந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் அதுவே போதுமானது. இப்போ இவ்வளவு நேரம் நாம் பார்த்த இந்த பலன்களுக்குண்டான கிரக நிலைகள்